hello guys, welcome to our channel. போனஸ் பாயிண்டா எனக்கு பிடிச்ச மேல் லீடான ஜிசாங்குக்கும் ஆக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போடணும்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு சிட்டிக்குள்ள வாழ்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் 5 பேரை சூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுப்பாங்க. லைக் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இவங்க கேட்க அதுக்கு சூஸ் பண்ணியிருக்கவங்கலாம் வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்க அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி வீடியோஸ் எடுப்பாங்க. இப்படி தான் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். போர் அடிக்காது, ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கும். இது ஒரு ரொமான்டிக் ட்ராமாவும் கூட. சரி, ஓகே, அதிகமாக பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். போகிறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றது தான், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஓகே, அதிகமா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்லயே ஒரு வாய்ஸ் ஓவர் தான் கேக்குது. இப்பெல்லாம் ஒரு மென்னும் விமனும் எப்படி இந்த சிட்டில டேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கும்ல எல்லாருக்கும். அதனாலதான் ஒரு சில பேரெல்லாம் சூஸ் பண்ணி அவங்க கிட்டே கொஸ்டின் கேட்டுடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை காமிக்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு இந்த டிராமாவோட மெயின் லீட்ஸ். எப்படி நம்ம கேமரா முன்னாடி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு 6 பேருக்குமே வந்து ஆக்வர்டா தான் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேவை தான் காமிக்கிறாங்க. ஜே வந்துட்டு ஆர்கிடெக்டா இருக்காங்க. இவங்க தான் இந்த டிராமாவோட ஹீரோ. நெக்ஸ்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட நேம் வந்து யன்வு. இவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காங்க. அது நல்லா ஓடுற மாதிரி இல்ல. இதனால இந்த டாக்குமெண்ட்ரி மூலியமாச்சு இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட கையிலே வச்சிட்டு இருக்காங்க. இப்போ சாய் என்ற கேரக்டர் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட அப்பாவோட கன்சர்ன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹீரோவோட கசின். இவங்களுமே ஆர்கிடெக்டா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரின் என்ற கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் கிடைக்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் முன்னாடி பார்த்த சாய். இப்போ சன்யாங்கன்றவங்கள காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஜிம் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலையே டேட் பண்ணிட்டு இருக்கிறது தான். இவங்க மட்டும் டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ல இதுவரையும் இருந்தது இல்ல. இப்போ ஃபைனலா ஜியான்ன்ற கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு நாவல் எழுதிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த 6 மெம்பர்ஸோட இன்ட்ரோ முடியுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜே கிட்ட தான் கொஸ்டின் வருது. உங்களோட டேட்டிங் லைஃப பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஜே சொல்றாங்க, நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் கூலாவும் ஜென்டலாவும் தான் இருப்பேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு யன்வு சொல்றாங்க, நான் டேட் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி பிரேக்கப் பண்ணும்போதும் சரி நான் ட்ரூவா தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சன்யாங் என்ன சொல்றாங்கன்னா, நான் எவ்வளோ சீக்கிரம் லவ்ல விழுறனோ அவ்வளோ சீக்கிரம் பிரேக்கப்பும் ஆகிடும் அப்படின்னு. இப்போ ஜியான் சொல்றாங்க, ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ரீட்ல என்ன அடிச்சிட்டா, அதுல இருந்து இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்தது சாய் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு சின்சியரா தான் இருப்பேன் அப்படின்னு. அடுத்து ரின் வந்துட்டு, இப்போ கரண்ட்ல இருக்க பாய் ஃப்ரெண்ட்க்கு முன்னாடி நான் ஒரு 4 பேரை டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டினா, எந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் அவங்கவுங்களோட ஒப்பீனியனை சொல்ல, ஜேக்கும் யன்வனுக்கும் மட்டும் என்னோட லைஃப்ல ஒரு பர்சன் இருந்தாங்க, அவங்கள மட்டும் என்னைக்குமே மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஜேவும் யன்வும் இந்த உலகத்துல யாருமே இல்ல, தாங்க மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க 2 பேரும். அவ கூட இருந்தது நான் லவ்ன்னு தான் நினைச்சேன், ஆனா அது அப்படி இல்ல போல அப்படின்னு ஜே சொல்ல, நான் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு யன்வு சொல்றாங்க. இது வந்துட்டு கான்வர்சேஷன் மாதிரி இருக்காது, ஒருத்தவங்களோட இன்டர்வியூவை பார்த்துட்டு இவங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், நான் தான் தப்பு பண்ணேன், நான் பண்ண தப்புனாலதான் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த யன்வுவை லவ் பண்ணல, அதுதான் என்னோட தப்பு, நான் ஒரு ஃபூல் அப்படின்னு சொல்ல, ஆமா நான் அந்த ஃபூலை தான் பயங்கரமா லவ் பண்ணேன், என்னோட கிஃப்டே வந்தா அப்படின்ற மாதிரி யன்வு சொல்றாங்க. இப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜே இருக்காங்களே, அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஊருக்கு வராங்க. ஜேவை பிக்கப் பண்றதுக்காக யன்வு வராங்க. ஜேவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஷாப்ல தான் யன்வு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஜேவை யாருன்னு தெரியாது இல்ல, எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ல அவங்களோட ஃப்ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா, அவன் பயங்கர ஹேண்ட்ஸமா இருப்பான், ஹாட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹைட் வெயிட் எல்லாம் சொல்லி, இவன் சொன்ன அடையாளம் எல்லாம் இவன் கிட்ட மட்டும் தான் இருக்கு, ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி யன்வு ஜேவை வச்சுக்கணும் வாங்கமா பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நீங்க ஜே தானே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் கார்ல போட்டுட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல இருக்க ஜே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கேட்டீங்கல்ல எந்த பொண்ணு வந்து எனக்கு சூட்டா இருப்பாங்க அப்படின்னு, நான் அப்பதான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், பார்த்ததுமே எனக்கு அவ கூட தான் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு,
அவளோட நேம் தான் சனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் யாரை பத்தினா யன்பு இருக்காங்கல்ல, அவங்கள சனான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஜே. ஆனா என்னன்ற ரீசன் தெரியவே இல்லை. ஏன் எப்படி ஹீரோயின் பேரை மாத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த கார்ல சாங் ஓடிட்டு இருக்க, அதை கேட்டு அவங்க பாட்டுக்கும் பாடிக்கிட்டே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு ஜே பார்த்துட்டு இருக்கு. ஜேக்கு வந்துட்டு இவங்க இப்படி பண்றது பேசுறது இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இப்போ நீ உன்னை பத்தி சொல்ல அப்படின்னு யன்வு கேட்க, ஜேலாம் பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஷை டைப் போல. நீ ஒரு கேம்பரை ரெண்டுக்கு எடுத்திருக்க, ஆனா லைசன்ஸே இல்ல, அதை பத்தி தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஜே வாயை திறக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு 2 ஆசை இருக்கு. இந்த 1 மாசம் ஃபுல்லாவே கேம்பர்ல ஸ்டே பண்ணணும். கேம்பர்ன்றது ஒரு ட்ரக் மாதிரி தான், உள்ளேயே ஸ்டே எல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். தென் என்னோட செகண்ட் ஆசை என்னன்னா சர்ஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் யன்வோ என்ன பண்ணிடுறாங்கன்னா காரை யூ டர்ன் எடுத்து லைசன்ஸ் எடுப்பாங்க இல்லையா அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஜேலா திடுதிப்படி இப்படி கூப்பிட்டுட்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி யன்வோவை பார்க்க அவ பண்றதெல்லாம் ஜேவோட கண்ணுக்கு கியூட்டாவே தெரிஞ்சிட்டு இருக்கு. என்கிட்ட அப்ளை பண்றதுக்கு போட்டோ கூட இல்ல அப்படின்னு ஜே சொல்ல, போட்டோ தானே வா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டோ எடுத்துட்டு அதை அப்ளையும் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேவும் யன்வும் அவங்களோட ஃப்ரெண்டோட பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அங்க யன்வு வந்து டாக் கூட விளையாடிட்டு இருக்க, அதை வந்துட்டு ஜே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஜேவோட ஃப்ரெண்ட் வராங்க. ஜேவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, ராராவை இவதான் வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சிட்டு இருக்கா, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்றாங்களா, இதனால அப்போ நீ சியோல் போகும்பொழுது அவளை கூப்பிட்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அப்படியா கூப்பிட்டுட்டு போகவா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. ஜேவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க விளையாடிட்டு இருக்க டாக பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜே வந்துட்டு யன்வோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்களோட ஃப்ரெண்டுமே புரிஞ்சுக்கிறாங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நைட் டைம் ஆகுது. ஜேயோட ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் தானே வச்சிருப்பாங்க, அங்க ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. யன்வுலாம் பயங்கரமா விளையாடி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க பிளேஸ்க்குலாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஜே கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அந்த டைம்ல கூன்ற ஒருத்தவங்க வந்து இதுதான் என்னோட ஃபைனல் ரவுண்ட், சீக்கிரம் வா வந்து சேர பண்ணு அப்படின்னு சொல்ல, யன்வுவும் அங்க போய் சேர பண்ணிட்டு அவன் வின் பண்ணதும் பயங்கரமா கத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இத வந்துட்டு ஜே கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜே வின் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கரமா கத்தி சந்தோஷப்பட இத வந்துட்டு யன்வு பாக்குறாங்க. யன்வு பாக்குறாங்கன்றது வந்து ஜேவும் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா தம்ஸ் அப் காமிச்சுக்கிறாங்க. இவங்க பாக்குறது பார்க்கும்பொழுது 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. அந்த டைம் சடனா பவர் ஆஃப் ஆக அதுக்கப்புறம் பவர் ஆன் ஆகிடுது. இது ஒரு கேம் ஸ்டார்டிங் தான். என்னன்னா அவங்க நம்பர் சொல்லுவாங்க, 1 men 1 womenனா ஒருத்தவங்க சேர்ந்துக்கணும். அடுத்தது 2 men 2 womenனா 2 பேர் அப்படின்னு சேரணும். அந்த மாதிரி ஜாலியா விளையாடி ஃபன் பண்ணிட்டு இருக்க ஃபைனலா ஜேவும் யன்வும் தான் இருக்காங்க. ஜே யன்வோட கைய பிடிக்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்ல, அந்த டைம் கரெக்டா ஃபயர் ஒர்க்ஸ் விட பயங்கரமா இவங்களோட லவ் ஸ்டோரி இங்க ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் கேட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த லவ் ஸ்டோரி பயங்கரமா இருக்கு, அதுவும் ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது பயங்கரமான ஸ்டோரியா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பிரசன்ட்ல யன்வு வந்துட்டு திரும்பவும் அவனை மீட் பண்ணணும்ன்ற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் அவனை லவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஜேவும் சொல்றாங்க நானும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே இந்த சீன் முடியுது. அதுக்கப்புறமா அடுத்த क्वेश्चन ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ லவ்க்கு நெக்ஸ்ட் லெவல் போயிடுறாங்க. நீ இன்டிமேட்டா இருந்ததை பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ரியாக்ஷன். இதெல்லாம் பிரைவேட் क्वेश्चन ஆச்சு, இந்த மாதிரி क्वेश्चन இல்லாம கேப்பீங்க, என்ன பேசுறீங்க, இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் எம்பாரசிங் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் சன்யங் தான் பதில் சொல்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எப்போ நடந்ததுன்னா, நான் அப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், 1 night stand மாதிரி தான் நடந்தது, அதை நினைச்சு நான் வருத்தலாம் படலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து ஜியன் தான் இந்த விஷயம்லாம் எப்போவோ நடந்தது, எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யன்வு கேட்க, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்கே கிஸ் தான், இது யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சாய்ஸ் சொல்றாங்க அதுக்கு வந்து ரைட் மூட் இருக்கணும் அப்போதான் அப்படின்னு. அடுத்து சன்யங் சொல்றாங்க அது ஒரு சிக்னல், நம்ம ஐ சிக்னலான பண்ணோம்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் விடுங்க, ரின்னு சாயன் தான் 10 years-ஆ டேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்ல, ரின் சொல்றாங்க
ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. இவங்க தியேட்டர் போயிருக்காங்க. அப்போ ரின் வந்து சாய் கிட்ட, என்ன தியேட்டர் வந்தா மூவியே பார்த்துட்டு இருக்க, நம்ம எப்போ ஒன்னா இருக்கிறது அப்படின்னு கேட்க சாய்க்கெல்லாம் பயங்கர பதட்டம் ஆயிடுது. இப்போ ரூம்ல கூட ரின் தான் வந்துட்டு செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்காங்க. சாயெல்லாம் பயங்கர ஷையா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இதுக்கெல்லாம் பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ரின் சொல்ல, ஆமாமா கண்டிப்பா, ஏன்னா அவன் என்கிட்ட தான் கேட்பான், நான் தான் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பேன், டிப்ஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஜே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை பத்தி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேயோட டர்ன் தானே. இப்போ 1 இயர்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. ஜே வந்து அவங்களோட கேம்பர்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வேற ஏதோ பிளேஸ் மாதிரி இருக்கு. நான் வந்து ஓஷன் பக்கத்துல தானே நிப்பாட்டினேன், இது என்ன வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க அங்க வந்துட்டு என்வோ இருக்காங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ண என்வோ ஃபேஸ் ரியாக்ஷனா மாத்தி வைக்கிறாங்க. திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண திரும்பவும் மாத்தி வைக்கிறாங்க. ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கு. 2 பேரும் சிரிச்சுட்டு வெளியில வராங்க. என்வோ வந்துட்டு லைசன்ஸ்க்காக அப்ளை பண்ணாங்க இல்லையா, பட் ஓடி காமிக்கணும்ல, அதுக்கான டெஸ்ட் டிரைவ்க்கு சும்மா ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் ஜேவை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. இந்த கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் 2 பேருக்கும் பயங்கரமான ஃபன் மூமெண்ட்லாம் வருது. சிரிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜேக்கு தான் சர்ஃபிங்னா நல்லா வரும்ல, என்வோக்கும் சர்ஃபிங் பண்ணணும்னு ஆசை தான், இருந்தாலும் கொஞ்சம் பயம். ஸோ ஜே தான் சர்ஃபிங் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்வோவும் ஸ்டார்டிங் பயந்து சொதப்பினாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வராங்க. பல போராட்டத்துக்கு அப்புறமா அந்த சர்ஃபிங் போர்ட்ல நிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் அது மேல நின்று பயந்து கீழே விழுந்தாலும் நெக்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ண அழகா நின்னுடுறாங்க. அந்த டைம் தான் பின்னாடி சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து மோதந்தனால அப்படியே என்வோ தண்ணியில விழுந்துடுறாங்க. கீழே கல்லுல வந்து என்வோட தலை பட்டு அவங்களுக்கு லைட்டா ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. இதனால அந்த கேம்பருக்கு போயிட்டு இவங்க தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ஃப் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃபன்னா இருந்தது, நான் இப்பவும் பண்ணுவேன், நாளைக்கும் சர்ஃப் பண்ணுவேன், டெய்லியும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா அப்படின்னு ஜே கேட்கும் பொழுது, ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து சர்ஃபிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்து சொல்ல, ஜேவோ அப்படி பார்த்துட்டு இருக்க. அவங்க பேசுறதை வச்சு பார்க்கும் பொழுது இன்டைரக்டா பேசுற மாதிரி இருக்கு. அந்த ஆக்வர்ட் சிச்சுவேஷனை நார்மல் ஆகிறதுக்காக இரு டவல் எடுத்துட்டு வந்து தொழிட்டு விடுறேன் அப்படின்னு தொழிட்டு விடும் பொழுது ஜேவோட கை வந்துட்டு என்வோட லிப்ஸ்ல பட டக்குன்னு கை எடுத்துடுறாங்க. இருந்தாலும் என்வோ கையை பிடிச்சி அவங்களோட லிப்ஸ்ல வைக்க இன்டைரக்டா ஓகே சொன்ன மாதிரி இருக்கு. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்குமே போகுது. அப்பதான் ஜே சொல்றாங்க, உங்ககிட்ட முன்னாடியே நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, பட் என்வோ வந்துட்டு பதில் எதுவும் சொல்லாம ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல இருக்க ஜே சொல்றாங்க, அதுவே போதும்னு நினைச்சேன், திரும்பவும் அவன் என்னை லவ் பண்ணுவான்னு நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நைட் முடிஞ்சு நான் எழுந்து பார்க்கும்பொழுது பக்கத்துல என்வோ இல்லவே இல்லை. ஸோ இதனால நான் வெளியில வந்து பார்த்தேன். அவளுக்கு நான் ஹாய் சொன்னா அவ வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கா. அவனுமே வந்துட்டு என்வோ கூட க்ளோஸா இருந்தான், முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு கடுப்பாயிடுச்சு, பார்க்கவே முடியல, என்ன மாதிரி ஃபீலிங்னு எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு புரியல. நைட் என் கூட இருந்தா, பட் இப்போ அவன் கூட பேசிட்டு இருக்கா க்ளோஸா, எனக்கு புரியவே இல்லை. என்னோட ஃபீலிங்ஸ் இப்போ நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கூட தெரியல. என்னை வந்து ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த. இப்போ ப்ரெசென்ட்ல இருக்க என்வோ சொல்றாங்க, ஒரு தடவை தானே நடந்தது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஜெயலா இருங்க, அவளும் இந்த இன்டர்வியூல இருக்கான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்போதான் வந்து இவங்களுமே இந்த இன்டர்வியூல இருக்காங்கன்றதே ஜெய்க்கு தெரிய வருது. ஒருவேளை அவளும் இந்த இன்டர்வியூல இருந்தா அப்படின்னா நீங்க சொல்லிருங்க, அவ தான் இந்த உலகத்திலே மோசமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜெய் சொல்ல, அப்ப என்வோவும் சொல்றாங்க, ஆமா நான் தான் மோசமான பொண்ணு, ஏன்னா அவனுக்கு வந்து என்னை பத்தி தெரிஞ்சது எல்லாமே ஃபேக் தான். என்னோட உண்மையான பேர் வந்து என்வோ, ஆனா நான் உங்களோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லார்கிட்டயும் சனான் தான் சொல்லி வச்சிருக்கேன். ஜேக்குமே என்னோட பேர் சனான் தான் தெரியும், எல்லாமே ஃபேக் தான். அந்த ஊர்ல ஜே மீட் பண்ணால சனா,
அது வந்து உண்மையா நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா உனக்கு புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஹீரோயினை வந்து என்வும் தான் சொல்றேன். ஆக்சுவலா அதுதான் வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம். பட் அந்த ஊர்லலாம் வந்துட்டு அவங்கள சனாந்தா கூப்பிடுறாங்க. பிகாஸ் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சனாந்தா சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்றது இப்போ தெரியல, போக போக தெரியும். ஸோ நான் வந்து இவங்களோட நேமை வந்து என்வுனே கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த காட்சியை வேற ஜே பார்த்துட்டாங்க இல்லையா, இதனால தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு என்வு வந்து சரிவா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்வு ஜே கிட்ட பேசினதும் இருந்த ஒட்டுமொத்த கோபம் எல்லாமே என்வுவை பார்த்ததும் ஓடி போயிடுச்சு. அப்புறம் என்வு கூட நடந்து வர என்வோட கையை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பல பல ட்ரைகள்லாம் போட கடைசி வரையும் ஜேவால என்வோட கையை பிடிக்க முடியல. இந்த டைம் தான் சரி நீ அவன் கூட என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு ஜே கேட்க, கிறிஸ்டோபர் நோலன் மூவி ரிலீஸ் ஆகுதா, அதுக்கு தான் இன்னைக்கு நைட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஜேலாம் பயங்கர கடுப்பாகிடுறாங்க. இப்போ ப்ரெசண்ட்ல எனக்கு கூட தான் இந்த மூவி பிடிக்கும், என் கூடலாம் வரமாட்டாளா அப்படின்னு ஆதகத்தோட கேட்க, இதை கேட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ ஒன்னும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா, இது கூட தெரியாம திரும்ப திரும்ப போய் பேசிட்டு இருக்கே அப்படின்னு. ஜியான்லாம் சொல்றாங்க, அவ உன் கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, அது தெரியாம நீ வந்து அங்கவே ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிருக்கிய அப்படின்னு ஜியான் சொல்ல ஜெயலாம் கடுப்பாகிட்டு இருக்காங்க. சரி சரி, இதுக்கு வந்து என்ன அட்வைஸ் தெரியுமா, அவ வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா, அதே மாதிரி நீனும் அவளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கோ, அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல சாயலாம், என்னது இப்படிலாம் சொல்றியே, நீ அந்த மாதிரி பண்ணிருக்கியா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அப்போதான் உங்களுக்கு நிம்மதியாவே இருக்கு சாய்க்கு. இப்போ பாஸ்ட்ல வந்து ஜே வந்து அந்த சர்வ் போர்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவன் மூவி போறேன்னு சொன்னாலே அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்மு வந்துட்டு இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. என்ன நீ மூவி போலையா அப்படின்னு கேட்க கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. என்மு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்றாங்க, இப்போதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த பிளேஸ்க்கு அங்கிட்டும் இங்கிட்டுமா ஜே நடக்க, இருந்தாலும் என்மு வந்து கண்டுக்கவே இல்லை, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே கிட்டார் இருக்கும், அதை வந்து பயங்கர சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு கிட்டார்லாம் ப்ளே பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க என்வு. ஆமாம்மா நான் சூப்பராகவே ப்ளே பண்ணுவேன், நீ கையில் வச்சிருக்கல்ல அதை லேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உனக்கு கிட்டார் சொல்லி தரவா அப்படின்னு கேட்க டபக்குன்னு இவங்க திரும்பிடுறாங்க. ஜே சொன்னதே கேட்காத மாதிரி நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஜே தான் கடுப்பாகிட்டு இருக்காங்க, ஏன் இவ இப்படி பண்றா அப்படின்னு. அடுத்து என்னு தான் சர்ஃப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்தா இல்லையா, இதனால எண்ணுக்கு சொல்லி தரலான்னு சொல்லிட்டு சர்ஃபிங் போர்டு எடுத்துட்டு வர அங்க பார்த்தா என்னு வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சரவணா இது அப்படின்ற மாதிரி சோகமா போயிடுறாங்க. இப்போ பிரசன்ட் ஜே சொல்றாங்க, இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணக்கூடாது, நார்மலாக ஆர்டினரியாக இருக்க பொண்ணை பார்த்து தான் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சன்யாங் ரிப்ளை பண்ணுறாங்க, நார்மலான பொண்ணா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணும் நார்மலான பொண்ணு தான், ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்க ஜியான் சொல்கிறாங்க, என்னோட லைஃப்பில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறாங்க. ஜியான் கண்ணை திறந்து பார்க்குறாங்க, ஐயோ ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்களோட டிஷர்ட்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, அவ தான் அந்த டிஷர்ட் போட்டிருக்கா, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, இவங்க தான் வந்து சன்யாங். இதுக்கு முன்னாடி சன்யாங் சொல்லியிருப்பாங்கல்ல ட்ரிங்க் பண்ணிட்டு 1 நைட் ஸ்டாண்டில் இருந்தேன்னு, அது இப்போதான் போல. 2 பேருக்குமே ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி மேபி இவங்க வந்துட்டு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மேலே கொண்டுட்டு போனாலும் போயிருந்திருக்கலாம், தெரியலை, பார்ப்போம். இப்போ அப்படியே ஜேவோட ஃப்ளாஷ்பேக்கு போகுது. ரெஸ்டாரண்ட்ல கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்வோட ஃபோட்டோஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு பேக் டர்ன் வந்து பயங்கரமா அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா என்வுக்கு நீ தான் சர்ஃபிங் சொல்லி கொடுத்தியா அப்படின்னு கேட்க ஜேலா பயங்கர கடுப்பாக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சர்ஃபிங் நம்ம இவளுக்கு சொல்லி கொடுத்தா வேற ஒருத்தவங்க கூட சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு காண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு தான் என்வும் வராங்க, வந்து அங்க படுத்துடுறாங்க. ஆமா என்னோ நீ பாட்டம் டர்ன் அடிச்சியாமே அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க. சரி ஓகே, அது உனக்கு சேஃப் கிடையாது, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடிக்கலாம், எந்த டேஞ்சரும் இல்லாம நானே உனக்கு சொல்லி தரேன், ஏன்னா நீ ஹர்ட் ஆகிருவோன்னு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு என்னும் வந்து பதில் எதுவுமே சொல்லாம அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. என்னும் ஃபேஸ்ல வெயில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேப் எடுத்து அவங்களோட முகத்தை மூட அந்த டைம் என்ன சொல்றாங்க, என் மேல நீ கோவமா இருக்கியா, சாரி
நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட கேம்பருக்கு வரேன் அப்படின்னு சொல்ல ஜேலாம் பயங்கர கடுப்பாகிடுறாங்க. ஒழுங்கா எழுந்துரு அப்படின்ற மாதிரி ஜே சொல்லிட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னை நீ பொம்மை நினைச்சிட்டு இருக்கியா, நீ எந்த சைட் கூப்பிட்டாலும் வருவேன்னு அப்படின்ற மாதிரி அவங்க திட்டி விட, சரி ஓகே நான் வரல அப்படின்னு சொல்லி திரும்பவும் படுத்துடுறாங்க. ஜெயலாம் கடுப்பாக்கி கேப்பை அவங்க மேலே போட்டுட்டு போயிடுறாங்க கோச்சிக்கிட்டு. இவன் போனா என்ன, நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி கேப்பை முகத்துல மூடிட்டு தூங்கிடுறாங்க. ஜெய் வந்து அவங்களோட கேம்பர்ல உட்காந்துட்டு இருக்க அவங்க கிட்ட வந்து கு வந்து பேசுறாங்க. இந்த மூவியை பத்தி தான் ஜெய் வந்துட்டு கு கிட்ட கேக்குறாங்க. நேத்தி நைட்டு மூவி நாங்க ஒன்னா போறதா தான் பிளான், ஸோ என்னால வர முடியல, அதனால இன்னைக்கு போலான்னு நான் கூப்பிட்டேன். ஆனா அவ என்ன சொன்னானா, நான் இன்னைக்கு ஜே கூட மூவி போறேன்னு சொன்னா, அதனாலதான் இப்ப நான் தனியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஜேக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நேரம் என்வு மேல கோவமா இருந்தோன்றத கூட மறந்துட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜேலாம் வந்துட்டு என்வு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஏதோ எழுதி நோட்ஸா காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வரும்பொழுது அங்க ஜே இல்லை, ஆனா அங்க இந்த நோட்ஸ் மட்டும் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, 6 o'clock வந்துட்டு நீ என்னை பார்க்க வரல அப்படின்னா என்னை உனக்கு பிடிக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு அச்சச்சோ 10 o'clock தானே என்னோட ஒர்க்கே முடியுது அப்படிங்கிற மாதிரி சோகமாகிடுறாங்க. என்வு ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஜே வந்துட்டு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 6:30 ஆகிடுச்சு, இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்வுலாம் வந்து ஜே கூட இருந்தது, அவங்க கூட நடந்து வந்தது, மெயினா இந்த ஊருக்கு வந்தது, இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும், நீங்க என்னை வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, நான் உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வரும்பொழுதெல்லாம் ஜே கூட ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தது தான் ஞாபகம் வருது. இப்போ ஜே டைம் பார்க்குறாங்க, 6:48 ஆகிடுச்சு. இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிளேஸ்க்கு என்வு வராங்க. இங்க வந்து கேம்பரே இல்லை, இதனால என்வு குறுக்கு வழியிலலாம் பூந்து அங்க இங்கன்னு வந்து கரெக்டா ஜே வர ரூட்லயுமே வந்து காருக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகுறாங்க. ஜேலாம் அந்த காரை விட்டு இறங்கி நீ வரவே மாட்டேன்னு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வர உடனே என்வு வந்து ஜேய ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேவையும் என்வு தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் சேர்ந்துட்டாங்கல்ல. என்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி என்வு கேட்க ஜே வர்ணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ஸ்டைல் பிடிக்கும், உன்னோட பர்சனாலிட்டி பிடிக்கும், நீ என்ன பண்ணாலும் கியூட்டா அழகா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் வெளியில மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்னுக்கு தான் ஜாலியா இருக்கணும் இல்லையா, ஓடி போயிட்டு மழையில நனைஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஜேவும் இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்வோ கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமா நனைஞ்சு விளையாடிட்டு இந்த உலகத்துல யாருமே இல்ல, தான் மட்டும்தான் இருக்கோன்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க. மழைலாம் நின்னதுக்கு அப்புறமா டீ குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்வோ கேக்குறாங்க, இன்னும் நீ 1 மாசம் தானே இங்க இருப்ப, இன்னொரு மாசம் லீவ் போட்டா உன்னை வேலையை விட தூக்கிடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்க, நான் இன்னொரு மந்த் லீவ் பண்ண ரெடியா தான் இருக்க, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. என்வுக்குலாம் அது கேட்டதும் ஷாக்கிங்கா இருந்தாலும், என்ன இதுதான் உன்னோட ப்ரப்போசலா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்வு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல யோசனைகளுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டேவே கிட்டார் எடுத்துட்டு போன் பூத்குள்ள போறாங்க. என்வுக்கு தான் கால் பண்றாங்க. அதுவும் என்வு வந்துட்டு தனியா போன் வச்சிடல, அந்த ரெஸ்டாரண்ட் கடைக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அந்த கிட்டாரை வச்சு பயங்கரமா பாட்டு பாடுறாங்க. நீ வந்து எப்படி என்னோட மனசுக்குள்ள வந்த, நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி என்வு பத்தி தான் பாடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்டுமே நான் கேக்குறேன்னு சொல்லி போனை வாங்கி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டிலே நீ என்ன முடிவெடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க. இப்படி பாட்டு பாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லாமலா இருப்பாங்க. நெக்ஸ்ட் டேவே அந்த கேம்பர் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே ஏறி நின்று ஜே வச்சிருந்த கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இவங்க 2 பேருமே நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் இவளை விட்டு போக மாட்டேன், ஜே கூடவே தான் இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு ஒரு வழியா மேரேஜ்மே முடிச்சிடுறாங்க. வெயிட் பண்ணு ரிங் இல்லாம மேரேஜ் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ரிங்க காமிக்க என்போலாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம சும்மா விளையாட்டுக்கு தானா பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் தான் லவ் பண்ற பையன் இவ்வளோ சின்சியரா இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது. 2 பேரும் ரிங் மாத்திட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே இவங்களோட மேரேஜுமே இனிதாக முடிந்தது. இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகி பிரிஞ்சு 1 வருஷம் ஆகுது.
ஆனா இன்னுமே அந்த ரிங் வந்துட்டு ஜேவோட கையில தான் இருக்கு. ஆனா அந்த ரிங் வந்துட்டு என்வோ கையில இருக்க மாதிரி தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு மத்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அவ உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சால, அப்புறம் எதுக்கு மேரேஜ் பண்ணி ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தா, அவ கண்டிப்பா ஏதோ ஒரு மோட்டிவோட தான் உன் கூட இருந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்வோவை தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க யாருக்குமே வந்து என்வு தான் தெரியாது. பிகாஸ் அந்த ஊர்ல இருக்கும் பொழுது இவங்களோட நேம் வந்து சனான் தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே ஜே வந்துட்டு அவங்கள சனான் தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே பாஸ்டா தான் காமிக்கிறாங்க. ஜே வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணிட்டு இருக்க அந்த பிளேஸ்க்கு என்வோ வந்து சீக்கிரம் வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீனும் வா எங்க கூட சில் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. லாட்ஜ்க்கு தானே அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஜேவோட கேம்பர்ல தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. நீங்க 2 பேரும் லிவிங்லயா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல நாங்க 2 பேரும் மேரேஜே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்க, போற வழியெல்லாம் எல்லாருக்கிட்டும் எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்க ஒன்னா தான் இருக்கோம், எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நாங்க ஒன்னா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜேக்கெல்லாம் ஒரே எம்பாரசிங்கா இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு மேரேஜ் ஆக்கியிருக்கோம், நாங்க ஒன்னா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. பயங்கர ஹாப்பியா இருக்காங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் எனி டைமே லவ்ஸ் தான், ஒன்னா இருக்கிறது தான் பிரியறதே கிடையாது. பயங்கரமா லவ்விங்கா போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே பிரசன்ட் ஜேவை காமிக்கிறாங்க. எல்லாம் இவனால் தான், இந்த பையன் பண்ண வேலை அப்படின்னு சொல்லி சாயை காமிக்கிறாங்க. என்னன்னா எக்ஸ்ட்ரா 1 மந்த் லீவ் கேட்டிருப்பான். அதுக்குள்ள இந்த சாய் வந்து ஏதோ வேலையை சொதப்பி இருப்பாங்க. இதனால ஜே கண்டிப்பா வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபீஸ்ல சொல்லிடுவாங்க. இதனாலதான் இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளம்ப வேண்டியதா இருக்கும். சரி என்னோட ஃபோன் நம்பரை நல்லா மெமரைஸ் பண்ணிட்ட தானே? பண்ணிட்டேன். ஒருவேளை மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? தான் எழுதி வச்சிருக்கேனே, ஒருவேளை இந்த பேப்பர் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்ற பிளேஸ்க்கு சாட்டர்டே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி என்வோ சொல்லிட்டு இருக்காங்க. மேக்ஸ் ஸ்டூடெண்டான எங்களுக்குலாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்னு சொன்னதும் லீனியர் ப்ரோக்ராமிங் தான் ஞாபகம் வருது. ஜேக்கெல்லாம் என்வோ விட்டு போறதுக்கு மனசே இல்லை, ஹக் பண்ணிட்டு போக முடியாம போயிட்டு இருக்காங்க. இவ அப்படியே ப்ரெசண்டா காமிக்கிறாங்க. அதுதான் நான் கடைசியா என்வோவை பார்த்தது. நானும் என்வோவும் சேர்ந்துதான் சியோலுக்கு வர்றதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா எல்லாம் இந்த சாய் பண்ண வேலையால நான் ஃபர்ஸ்ட் வர வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுமே என்ன காண்டாக்டே பண்ணல, எனக்கும் அவளோட அட்ரஸ்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்றாங்க. ஆக்சுவலா என்னோட ஒரிஜினல் பிளேஸ் வந்துட்டு அந்த பீச் பிளேஸ் கிடையாது. அவங்களுமே அங்க வெக்கேஷனுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த டைம் தான் ஜேவியுமே மீட் பண்ணி இவ்வளோலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சியோலுக்கு வந்துட்டாங்க போல என்வோ. அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்க என்வோ கார்ல வந்துட்டு இருக்க பக்கத்துலேயே தான் வந்து ஜே இருக்காங்க. ஜேவை பார்த்ததும் என்வோ முகத்தை மறைச்சிக்கிறாங்க. பயங்கரமா ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா ஏன் வந்து என்வோ வந்து ஜேவை அவாய்ட் பண்றாங்கன்றது இப்ப வரையும் தெரியல. இப்போ அப்படியே சர்வேக்கான அடுத்த கொஸ்டினை கேட்குறாங்க. பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ ஜியானோட ரிட்டர்ன் அவங்க தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பிரேக்கப் ஸ்டோரி தான் சொல்கிறாங்க. யாரோடனா சன்யாங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஜியானும் தான் நைட் இருந்ததுக்கு அப்புறமா பேசி பிடிச்சி போய் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க 2 இயர்ஸ். அப்புறம் ஏதோ பிரச்சனையால இப்போ பிரேக்கப் நடந்திருக்கு. பிரேக்கப் நடக்கும் பொழுது சன்யாங்க வந்து இது நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கோட்டை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஷூவை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சாக்ஸை வாங்குறாங்க. அப்படியே நடு ரோட்ல பிரேக்கப் நடக்க வெறும் காலோட குளிர்ல நடுங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க ஜியான். அங்க பஸ் ஸ்டாப்ல குளிர் தாங்க முடியாம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஸ்வெட்டிங் வந்து குளிராம இருக்கும் அப்படி. அந்த டைம்ல ஒரு பையன் வந்துட்டு உங்களுக்கு குளிர்துன்னு நினைக்கிறேன், நீங்க வேணும்னா என்னோட ஸ்வெட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்வெட்டரையும் ஸ்லிப்பரையும் கொடுக்குறாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை பிரேக்கப் பண்ணதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பையன். அதை ஜியான் வாங்கி பார்த்ததும் அது வந்துட்டு சாக்கர் டீமோட ஸ்வெட் ஷர்ட் போல. அதை பார்த்ததும் நீ இந்த ஹை ஸ்கூலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே ஒரே ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஜியான் சீனியர், இவங்க ஜூனியர். ஒரே சாக்கர் டீம்லயும் இருந்திருக்காங்க போல. அப்போ 2 பேருமே ரோடன் கூட பார்க்காம அவங்களோட பிளெட்ஜை சொல்ல சுத்தி முத்தி என்ன இது லூசு பையங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க கோல் கீப்பரா அப்படின்னு அந்த பையன் கேட்க, இல்லப்பா நான் வந்து சேர் பண்ற பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த பையன் இருக்காங்கல்ல இப்பதான் வந்து போலீஸ் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போலீஸ் ஆஃபீஸரா சார்ஜ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களோட நேம் வந்து டாங் ஷேக். இவங்கள நம்ம டாங் ஷிங்னே சொல்லலாம். பிகாஸ் இவங்க வந்து பின்னாடி நிறைய சீன்ஸ்ல வருவாங்க. சரி வா தம்பி நம்ம போயிட்டு ட்ரிங்க் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல ஜியானை காமிக்கிறாங்க. நாங்க அப்போ வந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு எங்களோட ஹை ஸ்கூலுக்கே போயிட்டு பாலே இல்லாம சாக்கர் விளையாடிட்டு இருந்தோம். அதுதான் வந்து என்னோட பிரேக்கப்பையே மறக்கடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சாயோட டைம். சாய் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, ஆனா இருந்தாலுமே நான் திரும்ப ரின் கிட்ட போயிட்டு பேசினேன். மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லி ரின்னை வந்து திரும்பவும் கரெக்ட் பண்ணி திரும்பவும் பேட்சப் ஆகிட்டாங்க. இப்போ ஜேவோட டர்ன். நான் என்ன சொல்றேன்னா அவகிட்ட ஒண்ணுதான் கேட்கணும். கேமராஸ் வந்து நான் அந்த பீச் பிளேஸ்க்கு போகும்போதே எடுத்துட்டு போனேன், ஆனா வரும்பொழுது எடுத்துட்டு வரல, அது அவ தான் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்றாங்க. என்னன்னா இவங்க மேரேஜ் பண்ணும் பொழுது கேமரா வச்சு தானே வீடு எடுத்திருந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்க நிறைய பிளேசஸ்க்கு வந்து போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம் எல்லாம் கேமராவை வச்சு போட்டோஸ் எடுத்திருந்திருப்பாங்க. அது எல்லாமே டெவலப் பண்ணாம அந்த ரோல்லே தான் இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு சாயெல்லாம் கேட்குறாங்க, நான் உன்கிட்ட இவ்வளோ கெஞ்சிருப்பேன், கொஞ்ச நேரம் எனக்காக கொடு, என்கிட்ட கொடு அப்படின்னு, ஆனா நீ கொடுத்ததே இல்லை. சன்யாங் சொல்றாங்க, கண்டிப்பா வந்த கேமராவை வித்திருப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ பிரசன்ட்ல இருக்க என்ஓ காமிக்கிறாங்க. இப்போ என்ஓ யார் கூட இருக்காங்கன்னா ஜியான் கூட இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ரிலேஷன்ஷிப்லலாம் இல்ல, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டல் ஷேர் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. ஜியான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து இந்த ரோல்லாம் எதுக்கு இன்னமும் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களும் ஜேவும் போட்டோஸ்லாம் எடுத்திருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே இந்த ரோல்ல தான் சேவ் ஆகியிருக்கு. இவங்க ஒன்னா இருக்கும் பொழுது ஜே ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, இந்த ரோல் எல்லாமே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறத விட சில் டெம்பரேச்சர்ல இருந்தா ஃபேட் ஆகாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திருக்காங்க. இப்போ சன்யாகா காமிக்கிறாங்க. ஜியனை வந்துட்டு எதனால பிரேக்கப் பண்ணி இருந்திருப்பாங்கன்னா இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க இல்லையா, அது எப்படி சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, ஒரே வீட்டுல இருக்காங்க, அப்புறம் எப்படி ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கும்? கண்டிப்பா பாருங்களேன், அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சன்யாங் போறாங்க. அந்த கேமரா ரீல் எடுத்துட்டு டெவலப் பண்றதுக்காக ஸ்டோருக்கு வந்திருக்காங்க. போட்டோஸ்லாம் டெவலப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த ஷாப் ஓனர் இருக்காங்கல்ல, போட்டோஸ் பாக்குறாங்க. இவங்க இந்த ஆர்கிடெக்ட் கம்பெனில ஒர்க் பண்றாங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி பதட்டத்துல சொல்லி போட்டோஸ்லாம் கீழே விழ அதை அவசரமா எடுத்து வச்சுட்டு என்வு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு போட்டோவையும் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கேமரால எடுத்த வீடியோவையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஜே வந்துட்டு அந்த சர்ஃப் போர்ட் செய்யும் பொழுது இவங்க தான் வீடியோ எடுத்து இருந்திருப்பாங்க, அதை தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமும் என்வு வந்துட்டு ஜே மேல லவ்வோட தான் இருக்காங்க, ஆனா ஜேவை விட்டு ஏன் விலகி இருக்காங்கன்னு தெரியல. ஸ்டெப்பிங் ஸ்டோன் பிளேஸ்ன்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸ்ல தான் என்வு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வராம ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பி இருந்திருப்பாங்க. என்னன்னா உன்னோட கேமரா நான் தான் வச்சிருக்கேன், உன் கூட இருந்தது வந்து அந்த கேமராவை திருடுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்படி இருக்காதுன்றது ஜேக்கு தெரியுது. ஆனா என்ன ரீசன்னால அவ நம்மள பார்க்க வரலன்றது ஜேக்கு தெரியல. யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவ வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான், நான் தான் அவளுக்கு ரெண்ட் விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சன்யாங் சொல்றாங்க, நான் அவனை வேணா நம்புவேன், ஆனா அந்த பொண்ணை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு ஒருத்தவனை தெரியும், 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரை பத்தி பேசுறாங்கன்னா சாயும் ரின்னு பத்தியும் தான் பேசுறாங்க. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ரின் வந்துட்டு ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பிளே கிரவுண்ட் வந்துட்டு டெமாலிஷ் பண்ண போறதா இருந்திருக்கும். அதுக்கு வந்துட்டு ரின் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போதான் சாய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரின் கூட இருக்காங்க. இவங்க இப்படி பண்றதுனால குட்டி பசங்களும் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ரின், என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம 2 பேருமே வந்து செகண்ட் கிரேட்ல ஒன்னா தானே படிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரின்க்கு வந்துட்டு ஞாபகம் இல்ல. ஷாய்க்கு அப்பவே ரின்னை பிடிச்சிருந்தது போல. அதுக்கப்புறமா 1 இயர்க்கு அப்புறமா தான் மீட் பண்றாங்க. ரின் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு சோல் பண்ணி அதை டொனேட் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அதுல ஒரு சில பசங்களாம் வந்து இதெல்லாம் பண்றது வேஸ்ட், எங்க கூட வெளியில வா அப்படி இப்படின்னு பேச அந்த டைம் சாய் வந்து
ஓ நான் டொனேட் பண்ண ரெடியா தான் இருக்கேன், இது எல்லாத்தையும் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த பசங்களுமே போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரின் வந்து காலேஜ் எங்க ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு ரின் கிட்ட வந்து பேசி இப்படியே தான் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர ஆரம்பிச்சது. ரின் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட டேட்டிங் போக கூட பாடி கார்டு மாதிரி சாய் தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரின்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ சாய் தான் வந்து பயங்கர கேர் எடுத்து அவங்களோட அம்மாவை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதனால ரின்க்கு வந்துட்டு சாய் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும். கூடவே தான் ஜியான்லாம் வந்து அப்படியே பப்பர் பேன் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 10 இயர்ஸ் ஆக சாயுமே வந்துட்டு அப்பதான் அவங்களோட மிலிட்டரி ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. வந்ததும் டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. சாய்க்குமே ரின்னை ரொம்ப பிடிக்கும், ரின்க்கும் சாய் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படியே இந்த இடத்துல 2 பேரும் லவ்வர்ஸா மாறிடுறாங்க. என்வு வந்துட்டு ரீல்ல டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோல இருக்கிறவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜேக்கே கால் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவசரமா அந்த போட்டோஸ்லாம் எடுக்கும் பொழுது ஒரு போட்டோ மட்டும் மிஸ் ஆகிருக்கும். இதனால ஜேமே அந்த போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு அந்த போட்டோவை வாங்கிடுறாங்க. இப்போ சாயும் ரின்னும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்வோவும் ஜியானும் இருக்க பிளேஸ்க்கு வராங்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, ரின்னுமே இங்கதான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இப்போ ரின் இங்கதான் ஸ்டே பண்ணிருக்காங்களான்றது தெரியல, பட் இதுக்கு முன்னாடி இங்கதான் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஸோ போக போக பார்க்கலாம். இவங்க 4 பேரும் தான் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஸோ இவங்க 4 பேரும் கார்ட்ஸ் விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஃபைனலா என்வோ தான் வின் பண்றாங்க. காசு எடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே ஜே வந்துட்டு சாய்க்கு கால் பண்றாங்க. ஏன்னா இந்த போட்டோ வாங்கினாங்க இல்லையா, இந்த விஷயத்த வந்து சாய் கிட்ட சொல்லணுன்றதுக்காக நான் இப்ப பிஸியா இருக்க, கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கேன், நீ வேணும்னா ரின் இருக்க பிளேஸ்க்கே வந்துறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேமே வந்துட்டு 100 மீட்டர் தான் தூரத்துல இருக்காங்க. ஜியான் சொல்றாங்க ஃபைனலா ஜேவை பார்க்க போறோம், இதுவரையும் நம்ம மீட் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்வுக்கு தான் பயமா இருக்கு. ஏன்னா இவங்களோட நேம் வந்து சனான் தானே ஜே கிட்ட சொல்லி வச்சிருந்திருப்பாங்க, இவங்களோட நேம் என்வுன்னு கூட தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாம சியோல்ல வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு 1 வருஷம் ஆகியும் இன்னமும் மீட் பண்ணல இல்லையா, இதனால ஜே கண்ணில் நம்ம பற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து தலை தெறிக்க அவசரமா ஓடி வர ஜேவோட கார் முன்னாடியே போயிடுறாங்க. என்வு ஜேய பார்க்க ஜே வந்து ஷாக்கிங்கா என்வோவை பார்க்க ஈரிஷனை தான் காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல டாங் ஷிக் இருக்காங்க. அதாவது போன வீடியோல பார்த்துருந்துருப்போம், ஜியானோட ஜூனியர். அந்த இடத்துல ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என்னன்னா சன்யாங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இப்போ இருக்க பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்து 2 பேருக்கும் பிரேக்கப் நடக்குது. இததான் டாங் ஷிக் வந்துட்டு தடுத்துட்டு இருக்காங்க. சன்யாங் வேற ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த ஸ்டேஷன்லயே படுக்க வச்சிடுறாங்க. அந்த டைம் தான் ஜே ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. என்னோட கேமராவை திருடிட்டாங்க, அவ பேரு சனா, அவ மேல நான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டாங் ஷிக் வந்துட்டு ஓ அப்படியா சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல உட்கார வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜேலாம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க, அந்த கேமரா எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா, என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியே அவங்கதான் திருடினாங்களா என்ன அப்படின்னு கேட்க, ஆமா அவதான் என்னோட கேமராவை திருடினா, ஆனா கேமரா விட என்னோட மனசு திருடிட்டா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. டாங்ஷிக்குமே சொல்றாங்க சரி ஜே அழுகாதீங்க அப்படின்னு சொல்ல, ஜே என் பேர் ஜே தான், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஆர்கிடெக்டா தானே இருக்கீங்க, ஆமா அதுவும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜே கேட்க, உங்களை பத்தி எனக்கு என்ன, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நீங்க எப்பெல்லாம் ட்ரிங்க் பண்றீங்களோ அப்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி கேமராவை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இதோட நீங்க 6th டைம் வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மார்னிங்ல ஜியான் ரின் என்வு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. நாங்க 3 பேரும் கிண்டர்கார்டன்ல இருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரை பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஜியான் சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் இவங்க என் கூடவே இருப்பாங்க, அதனாலவே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. சன்யாங் இருக்காங்கல்ல, அவங்க ஜியான் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த என்வு ரின் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு 2 பேரும் முக்கியம், இவங்க 3 பேர்ல யார உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அஸ் அ கேர்ள் ஃப்ரெண்டா உன்னை எனக்கு பிடிக்கும், என்னோட ஃப்ரெண்டா அவங்க 2 பேரையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால கோபமா வெளில போயிட்டு இருக்காங்க சன்யா. இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க. இங்க சாய் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்து ட்ரபிள்க்கு சாரின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்திக்கு நைட்டு ஜே வந்து அலப்பற பண்ணியிருந்திருப்பாங்களே, அது தெரிஞ்சு கூப்பிட்டுட்டு போலாம் தான் சாய் வந்திருக்காங்க. ஜே நைட்டு ஃபுல்லா லாக்கப்புள்ள தான் படுத்துட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நிறைய டைம் இங்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல,
நிறைய டைமா அப்படின்னு சொல்லி சாய்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஜேலாம் ஒன்னும் தெரியாத பையன் மாதிரி பாவமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜேக்கு வந்துட்டு அந்த சர்ஃப் போர்டை பார்க்கும் பொழுதெல்லாம் யன்வு ஞாபகமாவே வருது. அதே மாதிரி தான் யன்வுக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ இதனால 2 பேருமே அந்த சர்ஃப் போர்டை தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. யன்வு வந்துட்டு அந்த தூக்கி போடுறதுக்கான ரெசிப்ட் வாங்க வருவோம் இல்லையா, அந்த பிளேஸ்ல ஒருத்தவங்க இந்த சர்ஃப் போர்ட் பார்த்ததும் நீங்க தூக்கி தானே போட போறீங்க, அதுக்கு என்கிட்டே கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்க யன்வுலாம் மனசே இல்லாம தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஜேக்லாம் வந்துட்டு அந்த சர்ஃப் போர்டை தூக்கி போட மனசே வரல. அதனால திரும்பவும் எடுத்துட்டே வந்துடுறாங்க. ஜே வந்து சாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு அவளை அங்க பார்த்தேன், என்னோட டேஷ் கேம்ல சேவ் ஆகி இருக்குமே, என்னோட கார் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் உங்களுக்கு காரோட ஞாபகமாவே வருது. பிகாஸ் யன்வுவை பார்த்ததும் காரை அப்படியே விட்டுட்டு யன்வுவை துரத்திட்டே போயிருந்திருப்பாங்க. கிடைக்காததுனால ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருப்பாங்க. கார் ஞாபகமே வந்திருக்காது. அங்க போயிட்டு பார்த்தா நைட்டு ஃபுல்லா கார் இருந்ததுனால டோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபைனலா கட்டி கார் வாங்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த டேஷ் கேம போய் பாக்குறாங்க. டே எங்கடா போச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் சாய் சொல்றாங்க, 2 days முன்னாடி அதுல இருந்த மெமரி கார்டு நான் எடுத்துட்டேன். பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்ன்றதுக்காக அந்த மெமரி கார்டை போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜேக்கெல்லாம் கோவம் அப்படியே தலைக்கு ஏறுது. கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது, டே உனக்கு அறிவு இல்லையா, இப்படிதான் பண்ணுவியா, எவ்வளவு முக்கியமான நேரத்துல இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சாய் அடிச்சுக்கிட்டே வர இப்படியே கார் ஓட்டிக்கிட்டே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சன்யாங்க இருக்காங்கல்ல, ரீசெண்டா ஜியான் அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே தான் யன்வு ரின்லா இருக்காங்க. இத பார்த்து கடுப்பாகிட்டு இருக்காங்க. சன்யாங் கோபத்தெல்லாம் தடிக்கணும்ன்றதுக்காக ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் சன்யாங் வந்து மத்தவங்க கூட டேட் பண்ணியிருந்தாலும் இன்னுமே ஜியான் மேல இருந்த ஃபீலிங்ஸ் குறைஞ்ச மாதிரி இல்ல. இந்த 1 வருஷமா அவளையே நினைச்சிட்டு இருக்கோம், அவளை கொஞ்சம் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜேயோட ஃப்ரெண்டு தான் அங்க சைக்காட்ரிஸ்டா இருக்காங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஜே அவங்க கிட்ட சொல்ல, ஆமா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, சரி வா ட்ரிங்க் பண்ணிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஹாலுசினேஷன்லாம் வந்தது, அதெல்லாம் சீரியஸான ப்ராப்ளமா என்ன? ஆமா என்ன வந்தது அப்படின்னு அந்த டாக்டருமே கேக்குறாங்க. வழக்கம் போல சனா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் பிளேஸ்ல ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரிங்க் பண்றதுக்கு போயிடுவாங்க. அந்த ஷாப்க்கு வெளியில தான் யன்வுவும் நின்னுட்டு இருக்காங்க. யன்வு நிக்கிறத வந்துட்டு ஜே பாக்குறாங்க. என்ன ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டோம் போல, எங்க பார்த்தாலும் அங்கேயே நிக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மட்டையாகி இருப்பாங்க. ஜேவை பார்த்துட்டு யன்வுமே உள்ள போயிருந்திருப்பாங்க. இன்னமும் இந்த ரிங்க அவன் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு ஜேவை பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேமே எழுந்திருச்சு யன்வுவை பாக்குறாங்க. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் பாக்குறது உண்மையா இல்ல பொய்யான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏன் என்ன பார்க்கவே வரல? ஒவ்வொரு சாட்டர்டேவுமே நான் உனக்காக அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் பிளேஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன், இப்ப கூட நான் அங்க இருந்து தான் வரேன், நீ இன்னமும் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு யன்வு கேக்குறாங்க. நான் எப்படி மறப்பேன், நம்ம தான் மேரேஜே பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்றாங்க. இல்ல அது மேரேஜ்லாம் இல்ல, அதெல்லாம் ஜோக் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஜோக் கிடையாது, என்னோட கையை பாரு, இன்னும் இந்த ரிங்கை நான் கழட்டாம வச்சிருக்கேன், இதுக்கப்புறமும் எப்பவும் நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல யன்வுக்கு ஃபீல் ஆகிடுது. பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி, எல்லாம் என்னோட தப்பு தான், நான் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீ அங்க உட்காந்துருக்க, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேவோட பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவங்க ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இதெல்லாமே கனவுன்னு தான் ஜே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கனவு கிடையாது, நிஜமாவே நடந்தது. இந்த விஷயத்த யன்வு தான் சொல்றாங்க. இப்போ டாக்டரையும் ஜேவியும் காமிச்சிட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா வா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் புலம்பிட்டு இருக்காங்க. ஜே தான் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. டேய் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, அவ இப்போ சந்தோஷமா இருப்பா, நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், ப்ளீஸ் நான் அவளுக்கு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் புலம்பிக்கிட்டே அவங்களோட போன் எடுக்கிறாங்க. டேய் வேணாண்டான்னு சொல்லி ஜே தடுக்க, இரு அவளோட வாய்ஸை கேட்ட பிறகு நானே கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலே பண்ணிடுறாங்க. என்ன தூங்கிட்டியா? இது நான் தான், என்னை வந்து நீ டோட்டலா மறந்துட்டல்ல, கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்க கூட மாட்டல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஜெயலாம் கடுப்பாக்கி நின்றுட்டு இருக்காங்க. ஏன் நீ என்னோட கனவுல மட்டும் ஒரு டைம் கூட வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் போன்ல அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, இரு என்னோட ஃப்ரெண்டு ஜே, உனக்கு தான் தெரியும்ல, அவன் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி போனை ஜே கிட்ட கொடுக்குறாங்க.
ஜே பேசுறாங்க. இப்ப அந்த டாக்டர் பேசினாங்க இல்லையா, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க கை குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைட் திரும்பி பார்த்தா அவங்களோட மேரேஜ் போட்டோ இருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல, இந்த டாக்டர் தான். பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு மேரேஜ் ஆனதை கூட மறந்துட்டு அவங்களோட லவ்வர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்ட ஜேவும், டேய் உனக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல்ல, உன் ஒய்ஃப் கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடுப்பாக்குறாங்க. ஜேவோட கேமராஸ்லாம் என்வோ கிட்ட தானே இருக்கும். அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கொடுத்துடலான்னு போனாங்க. ஆனால் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திரும்பவும் வந்துட்டாங்க. இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் பிளேஸை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஆனால் அந்த பிளேஸில் தான் ஜேவுமே நிற்கிறாங்க. ஜே வந்து என்வோவை பார்க்க, என்வோவுமே ஜே நம்மள பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பின்னாடி திரும்பிடுறாங்க. என்வோவை பார்த்து சனா நில்லு சனா நில்லு சனா அப்படின்னு சொல்லி துரத்திட்டு போக அங்கே தான் வந்து போலீஸுமே இருக்காங்க. ஆனால் என்வோ நிற்காம ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால திருடி திருடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போக என்வோ முன்னாடி வரவங்க மேலே இடிச்சுட்டு கீழே விழ போகும்பொழுது அவங்களுக்கு அடிபற்றக்கூடாதுன்னு சொல்லி ஜே தான் பிடிச்சிடுறாங்க. போலீஸ்மே அந்த பிளேஸ்க்கு வந்ததும் என்வோட கையில ஹேண்ட் கஃப் போடுறாங்க. உன்னை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு. பிகாஸ் ஒரு 5 டைம் வந்து ஜே கேமராவை திருடிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்துல இப்போ என்வோட கையில கேமரா இருக்கும். இதனாலதான் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு 3 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. வழக்கம் போல இவங்க கிட்ட குவஸ்டின் கேட்கறாங்க. என்ன குவஸ்டின்னா, அவங்களோட எக்ஸ திரும்பவும் மீட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்கள மீட் பண்ணா அவங்க கூட டீ குடிப்பேன், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, பிரேக்கப் ஆகிட்ட பிறகு எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும், அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருக்கும்பா அப்படின்னு ஜேலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரின் இருக்காங்கல்ல, அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறமா என்னோட எக்ஸை நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல தான் பார்த்தேன் அப்படின்னு. ரின்னோட எக்ஸ் வந்து அந்த காஃபி ஷாப்க்கு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருப்பாங்க. அதை நோட்டீஸ் பண்ண ரின் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு அவங்க முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு, உனக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது, 2 பேர் இருக்கிறதுனால கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தரை நீங்க பிரேக்கப் பண்ணுவேன், அதனால உனக்கு எது கஷ்டம், நானே உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோகமா சொல்ல, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. என்னமா சொல்ற நீனு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு ரின் அந்த இடத்த விட்டு போக, ஒன்னும் புரியாம அந்த எக்ஸ்லாம் வந்துட்டு ரென் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரின்லாம் பயங்கர சந்தோஷமா வெளியில வந்துட்டு இருக்கு. உள்ள 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடியே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து, ஏன் இப்படி பண்ற, நான் உனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அந்த டைம்ல பிரேக்கப்னு சொல்ல தைரியம் இல்லாம நீ என்ன வேணும்ட்டே அவாய்ட் பண்ணிட்டு இருந்த, அதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசவே இல்லை, எனக்கு தேவையான போது நேரத்துல நீ என் கூட இல்லவே இல்லை, இப்பயாச்சும் நீ கத்துட்டு இருந்திருப்பன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா பிரேக்கப் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீனா நடந்து போறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜேலாம், கண்டிப்பா சனாவை பார்த்தா இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பிரசண்டா காமிக்கிறாங்க. என்வோ தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல. என்வோ ஜே கையில ஹேண்ட் கஃப் போட்டு உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. ஜேலாம் இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்வோட கைய பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்வோ கேமராவை திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜே வந்து 5 டைம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இந்த ரீசன்னால போலீஸ் வந்துட்டு ஹீரோயின் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருப்பாங்க. இதனால உன்னோட ஐடி நம்பர் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஜெயிலா கடுப்பாக்கிட்டு இருக்காங்க. என்வு மேல கேஸ் ஃபைல் பண்றதெல்லாம் பிடிக்காத மாதிரி இருக்கு. நான் வந்து கேமராவை திருடிட்டான்னு சொல்லி கேஸ் கொடுத்ததுக்கு ரீசனே சனாவை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான். எனக்கு கேமரா எல்லாம் முக்கியம் இல்ல, கேமரா விட சனா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் போலீஸ் கண்டுக்கிட்ட மாதிரி இல்ல. கண்டிப்பா திருட்டு கேஸ்ல 1 year வரையும் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்வு என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த கேமரா வந்துட்டு நான் திருடல, எனக்கு கிஃப்டா ஜே தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஜேவும் ஷாக் ஆகிட்டாங்க. நானா கொடுத்தேன், நான் எப்பமா கொடுத்தேன். ஆனா என்வோ அடிச்சு சொல்றாங்க, ஜே வந்து இது எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக. ஜேக்குல உண்மையை சொல்றதா பொய் சொல்றதானே தெரியல. பொய் சொல்லிட்டா ஹீரோயினை காப்பாத்திடலாம், ஒருவேளை உண்மையை சொன்னா ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ இதனால நான் தான் அவளை கிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால என்வோவை அன்காஃப்மே பண்ணிடுறாங்க. சரி ஓகே, உங்களோட ஐடி நம்பர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்வோ ஐடிய பாக்குறாங்க. டபுக்குனா அதை ஜே புடுங்கிட்டாங்க. பிகாஸ் என்வோட அட்ரஸ பாக்கணும்ன்றதுக்காக. அதை பார்த்த பிறகுதான் ஜேக்கு பயங்கர ஷாக். பிகாஸ் அவங்களோட நேம் வந்து என்வோல அந்த ஐடி கார்டுல என்வோன் தான் இருக்கு. ஆனா ஹீரோ கிட்ட சனான்
தானே சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. இது போலீஸ்க்குமே வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா வந்து சனாவை தேடணும், சனாதான் திருடணும் அப்படின்னு தான் ஜே சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. இங்க என்னதான் நடக்குது? உன் பேர் என்வோவா, அப்புறம் எதுக்கு சனான்னு போய் சொன்ன? இன்னும் என்னென்னலாம் போய் சொல்லியிருக்கீங்க, ஏதாவது பேச, ஏன் அமைதியாவே இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா என்வோ வந்து பேசுற மாதிரி இல்ல, அப்படியே தான் நின்றுட்டு இருக்காங்க. இதனால கோபப்பட்டு ஜே எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஜே கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது பின்னாடியே என்வோ ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பைக் இடிக்க வரும்பொழுது கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததும் அவசர அவசரமா கீழே இறங்கி என்வோக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் என்வோ மேல கோபம் இருந்தாலும் அந்த லவ் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் என்வோ எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க வச்சிருந்த கேமராவை எடுத்து குடுக்குறாங்க. நீ யாருன்னே தெரியாது, நீ வந்து சனாவா இல்ல என்வோவா எதுவுமே தெரியாது, நீ என்கிட்ட பேசவும் வேணாம், இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்லிருக்கியோ அப்படின்னு சொல்லி அந்த கேமரா பேக கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நீனும் என்ன லவ் பண்றதுதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ எப்படியோ என் கூட வந்து சேர்ந்துருவ, அதனாலதான் நான் என்னோட ரிங்க கழட்டாமே வச்சிருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் செட் ஆகுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிங்க கழட்டி அங்க ஓடிட்டு இருக்க தண்ணியில போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரோட்ல டாங்ஷிக்கும் அவங்க ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அத பாரு, அவங்கள பார்த்தா சனா மாதிரியே இல்ல அப்படின்னு பாக்க என்வோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லைட்டா அடிச்சு அந்த தண்ணியில ஜே தூக்கி போட்டு அவங்களோட வெட்டிங் ரிங்க தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்க கழுத்துல போட்டிருந்த ரிங்குமே தெரியுது. ஜே போட்டு விட்ட அந்த வெட்டிங் ரிங்க வந்துட்டு கையில போடாம அத செயினா மாத்தி கழுத்துல போட்டிருக்காங்க. இன்னுமே இந்த ரிங்க என்வோ வச்சிருக்காங்கன்றது இந்த இடத்துல தெரியுது. ஃபைனலா அந்த ரிங்குமே என்வோக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கத்திட்டு இருக்க இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து டாங்ஷிக் பாத்துட்டு இருக்காங்களா, அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்வோ எப்படி அவங்களோட ரிங்க தேடிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி ஜே வந்து டார்ச் எல்லாம் அடிச்சு அந்த ரிங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்கல, அதான் என்வோ எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. இப்போ என்வோ காமிக்கிறாங்க. என்வோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சர்ஃப் போர்டை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நின்று ப்ளீஸ் கொடுத்துருங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கலாம் இல்லம்மா, அதை நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல பயங்கரமா பேசி எப்படியோ அந்த சர்ஃப் போர்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து எங்க பார்த்தாலும் என்வோ சோகமாவே சுத்திட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கும் பொழுது ஜியானா ஒர்க் பண்ண விடாம பாட்டை வந்து சவுண்டா வச்சு அவங்க பாட்டுக்கும் தனியா ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஆடுற மாதிரி தான் தெரியுது. அதையுமே வந்து ஜியான் புரிஞ்சுக்கிறாங்க. ஜியான் வந்துட்டு சாய் கிட்டயும் ரென் கிட்டயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா கொஞ்ச நாளா என்வோ சரியா கிடையாது. மூவிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் பொழுது சேட் சீன் வராத பொழுதெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. பாத்ரூம்ல கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அவளை தனக்கு தானே திட்டிட்டு இருப்பா. இதெல்லாமே நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். சோ அவ ஏதாவது ஒர்க் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம்ல இருந்து கிராஸ் பண்ணி வருவா. சோ இதெல்லாம் அவளோட ப்ரப்போசல், கொஞ்சம் கன்சிடர் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜியான் வந்து சாய் கிட்ட குடுக்குறாங்க. ஜியான் வந்துட்டு என்வோட ப்ரப்போசலை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இது வந்து ரின்னோட ஃப்ரெண்ட் மார்க்கெட்டரா இருக்காங்க, சோ இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ரெனோவேட்டிங் ஒர்க்காக ஒரு லேடி வந்து ஜேவை பார்க்க வந்திருக்காங்க. ஜே கிட்ட அந்த வீடோட போட்டோஸ்லாம் காமிச்சு ஃபர்ஸ்ட் நாங்க ரெனோவேட் பண்றதா தான் இருந்தோம், பட் நாங்க வந்து திரும்பவும் புதுசா கட்டலான்ற மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூடவே அவங்க அப்புறம் அவங்க கூட இருக்க குட்டி குழந்தை போட்டோஸ் கூட அங்க இருக்கும். வா, இந்த பேபி அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்றாங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வராங்க. அவங்கள பார்த்ததும் ஷாய் ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களும் ஒரு மாதிரி தான் ஃபேஸ வச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியும் போல. அப்புறம் ரின் திரும்பி பார்க்க ரின் இந்த லேடி ஹஸ்பண்ட் பார்த்ததும் ஐயோ இவளும் இங்கதான் இருக்காளா அப்படின்ற ரியாக்ஷன்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்க பத்தி பேசிட்டு இருக்க அங்க உட்கார்ந்துட்டு இருந்த ரின் அங்க இருந்து நடந்து வந்து பட்டுன்னு இந்த ஹஸ்பண்டோட தலையிலே வைக்கிறாங்க. ஜேக்லாம் ஒன்னும் புரியல. இரு அப்புறமா சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி சாய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ரின் அந்த லேடி கிட்ட சொல்றாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு அஃபேர்ல இருந்தாங்க, அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு ஃபியான்சி கூட இருந்தாங்க, ஃபியான்சி இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட நீ டேட் பண்ணிட்டு தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியை பத்தி கேக்குறாங்க. அதனால எப்பரா முடியுது, என்வோ கூட என்கேஜ் பண்ணிட்டு இந்த பொண்ணு கூட டேட் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த லேடி கடுப்பாகி என்ன நீனு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கல அந்த வீடு, அந்த வீடு உன்னோடதும் என்வோடதும், அவ நீ பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் பாத்துட்டா, அதனாலதான் 3 மாசம் காணாமே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்த இந்த லேடி ஹஸ்பண்ட் கடுப்பாகி ரின்ன வந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இத பார்த்து சாய் சும்மா இருப்பாங்களா, பயங்கரமா அடிக்கிறாங்க. ரின்லா கொந்தளிச்சு அங்க இருந்து கோக் பாட்டில் எடுத்து பயங்கரமா ஷேக் பண்ணி தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க.
அந்த கோக்லாம் செதற அந்த இடமே நாசமாகிடுது. அந்த லேடியும் ஹஸ்பண்டும் போக ரின் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சாய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்களா, வேற வழி என்ன, ஜே தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மார்க்கெட்டரோட ஐடி இருக்கும்ல அதை பாக்குறாங்க. அதுல வந்து N1 பேர் எழுதி இருக்கு. அப்பதான் ஜேக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஐடி கார்டு பார்க்கும் பொழுது அதுல N1 இருந்தது. அது மட்டும் இல்லாம ரெண்டுமே வந்து N1 சொல்லி இருந்திருப்பாங்க. அவ 3 மாசம் காணாம போயிருந்திருக்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. N1 வந்து ரின்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரப்போசலை கொடுக்க வரும்பொழுது சாய்மே சொல்லி இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் கான்டாக்ட் நம்பர் இருக்கும்ல அதுக்கு கால் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கால் பண்ணும்போதுலாம் கண்டிப்பா அப்படி மட்டும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் கால் பண்றாங்க. அந்த டைம்ல தான் ஜியானும் N1வும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கடைசியா ஒரு பீஸா இருக்கும், யாரு எடுக்கிறதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம் தான் கால் வர N1வும் கால் அட்டன் பண்றாங்க. ஆனா ஜே வந்துட்டு பேசாம அமைதியாவே இருக்காங்க. அந்த டைம் பீட்சாவை எடுத்துட்டு ஜியானோட ஜியானை திரத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து போன்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க டிவில மேட்ச் ஓடிட்டு இருக்கும். காலால ரிமோட் அழுத்திருப்பாங்க. சோ அதனால ஆஃப் ஆகி இருந்திருக்கும். இதனால ரிமோட் அங்க தேடிட்டு இருக்கு. அப்போ ஜேமே போனை கட் பண்ணிடுறாங்க ஒருவித சோகத்தோட, ஷாக்கிங்கா. டிவி ரிமோட்ல கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஜியான் நோட்டீஸ் பண்றாங்க. நீ என்ன கழுத்துல ரிங் போட்ட செயின் போட்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஜேவை காமிச்சா ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா கால் பேசும்பொழுது ஜேக்கு ஜியானோட வாய்ஸ் கேட்டிருந்திருக்கும். இப்போ N1 வந்து வேற ஒரு பையன் கூட தான் இருக்கா போல, அவளுக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல, நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்காங்க. N1 தான் காமிக்கிறாங்க. N1 வந்துட்டு ஒரு கம்பெனில அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது முடிச்சுட்டு பேசிக்கிட்டே வெளியில வரும்பொழுது அந்த கம்பெனிக்கு நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. சோ அவங்கள பார்த்ததும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது N1க்கு. N1வும் இதே மாதிரி தான் கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபார்மலா இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்க பொண்ணு ஃபார்மலாலாம் இல்லாம கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்களோட ஐடி பார்க்கும்போது இந்த பொண்ணோட நேம் தான் சனா. அன்னைக்கு அந்த பொண்ணை மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க N1. அந்த சீன் அப்படியே கட் பண்ண ஜேவை காமிக்கிறாங்க. ஜே சாயை கூப்பிட்டு வச்சு N1 பத்தி கேக்குறாங்க. என்ன நீ N1 பத்திலாம் கேக்குற அப்படின்னு சாய் கேட்கும்பொழுது அன்னைக்கு ரெனோவேஷனுக்காக கப்பல் வந்திருந்தாங்கல்ல, அப்போ ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி என்ன சொன்ன, இந்த விஷயத்த பத்தி அப்புறமா என்கிட்ட சொல்றேன்னு தானே சொன்ன, நீ சொன்னியா, ஒழுங்கா இப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜே கேக்குறாங்க. அந்த கிளைண்ட்டும் N1 என்கேஜ் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்க, ஆக்சுவலா அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் பூசான்ல தான் ஒன்னா இருக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. சோ சியோலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்ட பிறகு இவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் பூசான்ல இருக்கறனால N1மே வந்து பூசான்ல ஜாப் அப்ளை பண்ணா. சோ அதுமே கிடைச்சிருது. அவ அங்க போனா. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதனால அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாப் பிளேஸ்ல போயிட்டு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜாப் கொடுக்கறதா தான் சொல்லிட்டு இருந்தோம், ஆனா ஜாப்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நோட்டீஸ்மே அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த நோட்டீஸ் N1க்கு கிடைச்ச மாதிரி தெரியல. ஆக்சுவலா இங்க வந்திருந்தாங்க. இங்க வந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் N1மே இங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃப் சொல்றாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, N1 கூட இன்டர்வியூ பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் போட்ட, இவங்களோட நேம் தான் சனா. சோ இதெல்லாம் நினைச்சு ரின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு கால் பண்ணா காலும் போகல, அவ எங்க போனானே தெரியல. இதுக்கப்புறம் தான் 3 மாசம் எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சாய் வந்து ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அந்த 3 மாசம் எங்க போனான்னு உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லி ஜே கேட்க, இல்ல அவ எந்த விஷயத்தையுமே சொல்லல. இந்த 3 மாசத்துக்கு அப்புறமா பயங்கர வித்தியாசம் தெரிஞ்சது அவகிட்ட. பயங்கரமா மாறிட்டா. எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருந்த பொண்ணு டோட்டலா அமைதியா மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கிறதுல நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு, நாளைக்கு வந்துட்டு N1 வீட்டு மாடியிலே சும்மா சில் பண்ணலான்னு இருக்கும். சோ நீனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிய அப்படின்னு சொல்லி சாய் கேட்க, உனக்கு ஓகேயா ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா வா. N1 அவளோட ஸ்டுடியோவை ஜியான் கூட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. நான் கூட அவனை பத்தி சொல்லியிருக்கேனே, நாவல் லிஸ்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, ஓ அப்படியா, அப்போ 2 பேரும் லிவன்லயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜே கேட்க, என்ன வளர்ற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். சரி ஓகே, நாளைக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா தான் ஜேக்கு சந்தோஷமாவே இருக்கு. இப்போ ரின், ஜியான், சாய் அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. N1 ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. சோ இதனால அந்த ஏமாத்துக்காரனோட பேரே நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ரின் சொல்ல, என்ன சொல்ற,
ஆனா அவ வந்து 2 ரிங்க வந்து அவ செயின் மாதிரி போட்டிருந்தா, அதை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லும் பொழுது ரின்கோ ஜாய்க்கு ஷாக்கிங்கா இருக்கு. அந்த ஏமாத்துக்காரன் ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். ஆனா என்வோ வந்துட்டு அவனையும் நினைச்சிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்ல சாய்க்கு ஃபோன் வருது. யார்கிட்ட இருந்துன்னா ஜே கிட்ட இருந்துதா. சரி சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்ல ஜேமே ஓகேன்னு சொல்லிட்டு வராங்க. ஆமாம்மா உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், என் ஃப்ரெண்ட் ஜே இருக்கால அவன் வந்து இந்த பார்ட்டியில கலந்துக்க போறான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்வுக்குலாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா ஜேக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்றது என்வுக்கு தான் தெரியாது இல்லையா. சோ ஜே வரும்பொழுது தன்னை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பிடுறாங்க. ஆனா என்ன பையன் ஏய் ஜே வந்திருக்கான் திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லி திரும்ப வச்சதுக்கு அப்புறமா ஜே வந்து ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. நான் ஜே அப்படின்னு என்வுக்குலாம் ஷாக்கிங்கா இருக்கு. என்னது இது ரியாக்ஷன் இவ்வளவுதான் வருது, என் மேல பயங்கரமா கோவமா இருப்பான்ல நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்க்க போதும் ஹேண்ட் ஷேக் பண்ணது நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா எப்பயும் ரிங்க மாட்டிட்டே சுத்திட்டு இருப்ப, இப்ப ரிங்க காணோம் அப்படின்னு சொல்லி சாய் கேட்க நான் தான் அதை தூக்கி போட்டுட்டேன். அவ சொன்னது எல்லாமே போய் ஒண்ணு கூட உண்மை கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் இதை வச்சுக்கணும், அதனாலதான் தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெசிலே இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜியான்லாம் வந்து ஜேக்கு ட்ரிங்க் ஊத்தலான்னு போக என்ன பண்ற இவனுக்கு இதெல்லாம் கொடுக்காத, ஒழுங்கு மரியாதை அவளை மறந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் தோடு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க சாய். இல்ல பரவாயில்ல குடிக்கட்டுமே அப்படின்னு ஜியான் சொல்ல அப்புறம் நீனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டுட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்காக கிடைப்பா அப்படிங்கிற மாதிரி ஜியான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க சாய் ரின்லாம் வந்துட்டு என்வோ கழுத்துல ரிங் மாட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சா என்ன அப்படின்னு ஜேமே எந்த ரிங்க பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. என்வோ வந்துட்டு ஜே கிட்ட அந்த ரிங்க மறைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா உங்களுக்கு என்ன, கிடைக்கலன்னா என்ன, நான் தான் உங்ககிட்ட ஷேர்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. என்வோ ஜே வந்துட்டு வரும்பொழுது என்வோட ப்ரப்போசல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை வந்து நான் வந்து என்வோ கிட்ட கொடுத்துட்றேன், அதே நேரத்தில் எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஜே வந்துட்டு என்வோ கிட்ட அந்த ப்ரப்போசலை கொடுக்க நான் இதுக்கப்புறம் உங்களோட கம்பெனில ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்வோ சொல்ல ஓ எனக்கும் அதான் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்த என்வோவும் இங்க இருக்க என்வோவும் ஒன்னான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதான் பாத்துட்டீங்கல்ல கிளம்ப வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி முகத்துக்கு நேரா சொல்றாங்க. ஜேவும் போலான்னு சொல்லிட்டு கால் தான் போகுது, ஆனா மனசு போகிற மாதிரி இல்ல. என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு பதில் என்வோ பேச சரி சொல்லு, நம்மள பத்தின விஷயத்த எதுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாம இருக்க, எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேட்க என்வோலாம் அப்படியே முழிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க. பாத்தியா அமைதியா இருக்க, இதுதான் என்வோ. ஆனா என்னோட சனா அப்படி இருக்க மாட்டா, அவளா வாலண்டியா பேசிக்கிட்டே இருப்பா. ஒருவேளை சனாவா இருந்திருந்தா என்னோட முகத்துக்கு நேராவே பிரேக்கப்னு சொல்லிருப்பா, இந்த மாதிரி ஓடிலாம் ஒளிஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல என்வோக்கெல்லாம் கண் கலங்க ஆரம்பிச்சிடுது. ஜே எப்படி கோபமா பேசிட்டு போக என்வோவால தாங்க முடியல, உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்ட்டிலாம் முடிஞ்சு எல்லாரும் போக ஜியான்லாம் வந்து அந்த பாட்டில பார்த்தா எல்லா ட்ரிங்க்குமே காலியாகி இருக்கு. என்னடி பண்ணி வச்சிருக்க, இது எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரிங்க் தெரியுமா, ஏன் எல்லாத்தையும் குடிச்ச அப்படின்னு சொல்லி என்வோ தேடிட்டு இருக்க. ஆனா வீட்டுல என்வோ இல்ல. இப்ப என்வோ எங்க இருக்காங்கன்னு பார்த்தா பெட்டி எடுத்துட்டு தனியா ரோட்ல போதையில நடந்து போயிட்டு இருக்காங்க. என்வோ எதிர்க்கவே யார் வரான்னு பார்த்தா சன்யாங் தான். என்வோ இருக்க நிலைமையில தான் சன்யாங்கும் இருக்காங்க, பயங்கர போதையில தள்ளாடிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் சன்யாங் வந்து ஜியானா மறக்கவே இல்ல, ரோடு ஃபுல்லா ஜியான் ஜியான் அப்படின்னு சொல்லி கத்திட்டே சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்வோ போதையில ஏதோ ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துடுறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க என்வோ. இப்போ 3 months முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. என்வோ வந்து அவங்கள பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா பூசான்ல இருக்க அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு உள்ள போக அவங்களோட ஃபியான்சி வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்காங்க. இத பார்த்து ஷாக்கிங்கா என்வோ நின்னுட்டு இருக்க. என்வோலாம் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அந்த ஃபியான்சி என்ன சொல்றாங்கன்னா, உன் கூட இருந்த போது எனக்கு போரிங்கா இருந்தது, நீ சாதாரண ஒரு பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது என்வுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுகிட்டே வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டஸ்ட்பின்ல அவங்களோட போனையுமே போட்டுடுறாங்க. சரி ஃபியான்சி தான் போயிட்டான், அவனுக்காக நம்ம ஒரு ஹோட்டல்ல ஒர்க் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அந்த ஜாப் கிடைச்சிருச்சுல்ல, அங்க போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்டா என்வோக்கு வந்துட்டு ஜாப் கிடையாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அவங்க அனுப்பிச்சிட்டாங்க போல. பட் என்வோ பார்க்கல, அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க சொல்ல எந்த ரீசன்னால
என்ன ஜாப்க்கு எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீயே பாரு அந்த பொண்ணு எப்படி ஒர்க் பண்றா, பிரிஸ்கா ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கால அப்படின்னு சொல்லி என்வோ கூட இன்டர்வியூக்காக கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ்ல ஒரு லேடி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள காமிச்சு இந்த மாதிரி நீ இல்ல, நீ சாதாரண பொண்ணு மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபியான்சியும் நம்மள ஏமாத்திட்டான், வேலையும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சு பஸ்ல ஏறி பயங்கரமா அழுத்திட்டு இருக்காங்க. ஸோ பஸ்ல ஏறினதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்குறாங்க. இதுதான் வந்து அந்த பீச் பிளேஸ். இதுக்கப்புறம் தான் என்வோன்ற ஐடென்டிட்டி எடுத்துட்டு அவங்களோட நேம் சனான்னு சொல்லி போய் சொல்லி அங்க ஜாப்மே சேர்ந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு ஜே வந்து ஜேவும் என்வோவும் லவ் பண்ணி மேரேஜ்மே பண்ணி பிரேக்கப்மே இந்த 3 மந்த்ஸ்க்குள்ள நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் 3 மந்த்ஸ் முன்னாடி நடந்த விஷயம். இப்போ ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. பஸ்ல வந்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா, ஸோ அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அந்த சீன் கட் பண்ணா பஸ்ல தூங்கிட்டு இருந்தவங்க கண்ணை திறந்து பார்த்தா பெட்ல இருக்காங்க, யாரோ ஒரு வீட்ல இருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஜேதான் நின்னு சமைச்சிட்டு இருக்காங்க. என்வோலாம் அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சு நைட்டு, நான் எப்படி இங்க வந்தேன், எப்படி இங்க இருந்து கண்ணு முழிச்சேன் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறேன். எப்பயுமே ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்ப கேக்குறாங்க. நீங்க ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறமா டோட்டலா பிளாக் அவுட் ஆகிருக்கீங்களா, அதாவது ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்றதே தெரியாம இருக்கு. அதுக்கு சாய்லாம் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஒரு டைம் கூட நடந்தது இல்லை அப்படின்னு. அடுத்தது ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாயிண்ட் வரையும் நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு. அடுத்து ஜியானும் அதே தான் சொல்றாங்க. சாரி ஜே, ஆனா ஜே மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு போதையிலே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஜியான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்த சன்யாங் வந்துட்டு, நான் உண்மையா தான் இருப்பேன், நான்லாம் ட்ரிங்க் பண்ணா ரோட்ல ஆடிக்கிட்டே இருப்பேன், எங்க போறேனே தெரியாது, அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 3 பேர் சொன்னாங்களே அது எல்லாம் போய் ஏன்டா இப்படி ரீல் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சன்யாங் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவங்க 3 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு டாக்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு குட்டி ஹவுஸ், அதை பார்த்து என்வோலாம் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல சாய்லாம், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, பாரு அவ எவ்வளவு அழகா தூங்குறா, அவ இங்கே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, ரின் தான். ட்ரிங்க் பண்ணினதுக்கு அப்புறமா இங்கதான் வந்து படுக்கிறது வேலையா போச்சு. அங்க அந்த டாக் ஓனருமே வருவாங்க. அந்த டாகை பார்த்து, ஓ நீ தான் ரின்னோட ஃப்ரெண்டா, நான் தான் என்வோ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நாய்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. சாயெல்லாம் சும்மாவா, ஹே நீ தான் அவளோட ஃப்ரெண்டா, நான் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி டாக் கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஒரே காமெடியா இருக்கும். ரின்னோட நிலைமையே இப்படியா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்வோ ஜியான் கூட ரின் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தா சாய் இருக்காங்கல்ல, அவங்க லிஃப்ட்ல போயிட்டு படுத்துடுறாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு. லிஃப்ட் கதவெல்லாம் மூடுனதும் பாய் பாய் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் முடிஞ்சிருச்சுல்ல. இப்போ ஜியான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணா என்ன பண்றோன்னே தெரியாது. ஜியானும் நானும் எங்க மீட் பண்ணோம்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜியான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயங்கரமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க கரோக்கே பிளேஸ்ல. என்வோ ரின் சாய் இவங்க 3 பேரும் ரூம்ல இல்ல, அந்த ரூமுக்கு வெளியில கதவாண்ட நின்னு வாவ் எவ்வளவு அழகா பாடுறான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஜியான்லாம் வெறித்தனமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்க வெளியில இருந்து செம்மையா டான்ஸ் ஆடுறான்ல அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் வெளியில இருக்காங்க. அப்ப அந்த ரூம்ல யாரு இருப்பாங்கன்னு பார்த்தா சன்யாங் இருக்காங்கல்ல, அவங்க டீச்சரா தானே இருப்பாங்க. அவங்களோட கேங்கோட வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் யாரு, இவன் பாட்டுக்கும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு பேசிட்டு இருக்க, யாரா இருந்தா நமக்கு என்ன, ஜாலியா நம்ம டான்ஸ் ஆடி பாட்டு பாடதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்யாங் வந்து ஜியானுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. பாட்டு பாடி பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க 2 பேரும் பயங்கரமா போதையில இருந்ததுக்கு அப்புறமா தான் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேர் கதை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. கடைசியா என்வோ என்ன பண்ணுவான்னா குடிச்சு போதையில ஏதோ ஒரு பஸ்ல ஏறிடுவான். அந்த பஸ் வந்துட்டு லாஸ்ட் ஸ்டாப்பிங் எங்க நிக்குதோ அது வரையும் போவா அப்படிங்கிற மாதிரி சன்யாங் வந்து என்வோ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்வோ காமிக்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு நல்லா போதையிலே சூட் கேஸ்லாம் எடுத்துட்டு பஸ்ல தானே ஏறி இருப்பாங்க. இப்ப அவங்களோட போனுக்கு எடுத்து ஜேக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்ன இப்படி சாகடிக்கிற, என்னால தூங்கவே முடியல, தூக்கமே வர மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இத ஜே பார்த்து என்னது இது இப்படிலாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இப்படியே டெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்க என்வோ கிட்ட இருந்து கால்மே வருது. சரி ஓகேன்னு சொல்லி ஜேவும் அட்டென்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பேசுறது என்வோ கிடையாது, அந்த பஸ்ஸோட டிரைவர். இங்க ஒரு பொண்ணு பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா, எழுப்புனாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறா, உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிருக்கா, சோ அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ண வந்து கூப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஜேவும் கிளம்பி கார்ல வந்து என்வோவை கூப்பிட்டுட்டு போறாங்க. சோ இந்த விஷயத்தினாலதான் லாஸ்ட் எபிசோட்ல பாத்துருப்போம்ல, என்வோ கண்ணு முழிச்சிருப்பாங்க ஜேவோட வீட்டுல. இந்த ரீசன்னால
அதனால இதுக்கப்புறம் யார் முகத்துல முழிக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவன் வீட்லயே நான் இருக்கனே அப்படிங்கிற மாதிரி தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அன்பு. சரி ஓகே, எப்படியாச்சும் நைஸா இந்த இடத்த விட்டு எஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கதை ஓபன் பண்ணி அவங்களோட கோட் எடுத்துட்டு போகலான்னு வரும்பொழுது அங்க ஜே வந்துடுறாங்க. சோ இதனால ஒரு பிளேஸ்ல போயிட்டு மறைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க, ஆனா அந்த ஜே கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த டைம்ல தான் இவ எங்க போனா, ஒரு கால் டெக்ஸ்ட் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் வந்து என்வோக்கு கால் பண்ணிருக்காங்க. அந்த போனை புடுங்கி ஜே தான் பேசுறாங்க. ஹலோ, என்வோ இல்லையா அப்படின்னு ஜியான் கேட்க, என்வோ மீட்டிங்ல இருக்காங்க, அப்புறமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. சரி வா வா, உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த டேபிள் அண்டா உட்காந்துட்டதுக்கு அப்புறமா சனாவுக்கு வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் பிடிக்கும், உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஜே சொல்லிட்டு இருக்காங்க. என்வோலாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி உனக்கு ஆக்வர்டா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அன்பு சொல்றாங்க. நேத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா இருந்தாங்க, அதனால தான் உங்ககிட்ட சரியா பேச முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது எனக்கு பசிக்குது, ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு ஜெய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே ஏதோ அன்பு கேட்கற மாதிரி இல்ல. சரி ஓகே, இப்ப என்ன பேசணும் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி ஜேவோட போன் எடுத்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம், நேத்துக்கு நீ தான் இப்படி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. என்னன்னா அவங்க பஸ்ல போதையில உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஜேவோட நம்பரை ஹார்ட் இன் ஷேப் போட்டு தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நம்பருக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசினேன், என்கிட்ட ஹார்ஷா பேசிட்டேன், என்னால தாங்கவே முடியல தெரியுமா, உன்னை நான் லவ் பண்ணேன், உன்னை நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்ததும் என்வோலாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி சொல்லு, 1 இயர் முன்னாடியே என்ன நீ பிரிஞ்சுட்ட, அப்புறம் வந்து என்னோட நம்பரை நீ இன்னமும் சேவ் பண்ணி வச்சிருக்க, அதுவும் ஹார்ட் இன் சிம்பிள் போட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கேமரால இருந்து நம்மளோட போட்டோஸ்லாம் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்க. நான் லவ் பண்ண மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருக்க. அப்போ நீ என்ன மிஸ் பண்ண தானே அப்படிங்கிற மாதிரி ஜே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்வோ ஸ்ட்ரெயிட்டாவே ஆமா நான் உன்னை மிஸ் பண்ணேன் தான், ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம ட்ரிப் போறோம், அந்த ட்ரிப் போனதுக்கு அப்புறமா திரும்ப வந்து அதை பத்தி நினைப்போம், அவ்வளவுதான், அதுக்கப்புறமா மூவ் ஆன் ஆகிடும், அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க என்வோ. அப்புறம் எதுக்கு நீ என்ன மேரேஜ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜே கேக்குறாங்க. நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, ஒரு ஃபன்காக தான் மேரேஜ் பண்ணேன், நான் அப்போ சீரியஸா தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீனும் அப்படிதான் இருந்த, ஆனா ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டேன்னு எனக்கு தெரியல, மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்றேன், அதுக்கான ப்ரூஃப் இருக்கா, என்ன நம்ம என்ன ரெஜிஸ்டரா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்படி பேசும்பொழுது ஜே வந்து என்வோ சனான்னு கூப்பிட்டுறாங்க. சனா சனா வந்து ரொம்ப நல்ல பர்சன், அவளோட குவாலிட்டிஸ்லாம் சூப்பரா இருக்கும், ஏன்னா அவ தான் நான் கிடையாது, நான் வந்துட்டு என்வோ, நீ லவ் பண்ண பர்சன் வந்து சனா, என்னோட ஃபேக் ஐடென்டிட்டி தான் நீ லவ் பண்ணிருக்க, என்னை பத்தி உனக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலே மழை வர ஆரம்பிச்சிருதா. சோ என்வோ வந்துட்டு ஓரமா நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஜே தான் எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுல கூப்பிட்டு போய் விடுற அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூப்பிட்டுட்டு போறாங்க. சோ ஜேவும் என்வோவும் அவங்களோட ஸ்ட்ரீட் ஆண்ட விட வரும்பொழுது அந்த பிளேஸ்ல ஜியான் வந்துடுறாங்க. ஜியான் வந்ததும் நீங்க எங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க. அதே டைம்ல ரின்னும் வந்துட்டாங்க. நீங்க எப்படி ஒன்னா அப்படிங்கிற மாதிரி ரின்னும் கேக்குறாங்க. இத பார்த்துட்டு என்வோ ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஜேக்லாம் சிறப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல. ரின்னே பாயிண்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஓ இவங்க கம்பெனில உனக்கு மீட்டிங் எடுத்திருந்தா அப்படின்னு. ஆமா ஆமா மீட்டிங் தான், இப்பதான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. சோ ஜேவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஜியான் ஏதோ பேசிட்டு என்வோக்குலாம் பயங்கர கோவம் வந்துடுது, கத்துறாங்க, சாப்பாடெல்லாம் தெரிக்குது, ஜே மேலெல்லாம் படுது. என்னது இது, சாய் வந்து முன்னாடி என்வோ அமைதியா இருப்பான் தானே சொன்னா, இவ பீச் பிளேஸ்ல இருந்து சன்னா மாதிரியும் நடந்துக்கல, சாய் சொன்ன என்வோ மாதிரியும் நடந்துக்கல, என்னதான் இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஜே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜே வீட்டுக்குமே வந்துட்டாங்க. என்வோ வந்து சூட் கேஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. இந்த வெறும் சூட் கேஸ் எடுத்துட்டு எந்த ஊருக்கு கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாயூர் என்ன சொல்லி இருந்திருப்பாங்களே, அந்த நெக்லஸ் பத்தி என்வோ கிட்ட பேசி இருந்திருப்பாங்கல்ல, என்ன நெக்லஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஜே. இப்போ என்வோ காமிட்டாங்க. என்வோக்கு ஜாப்லாம் பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு. அடுத்து ஜியானா அவங்களோட நாவலை ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியான் கிட்ட சாய் வந்து பேசிட்டாங்க. இவளை காணவே காணோம், அவ அவளோட பார்ட் டைம் ஜாபையும் விட்டுட்டா, எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சுதான் ரின் வந்து சாயை பாக்குறாங்க. என்னன்னா இவங்க பார்ட் டைம் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த பிளேஸ்ல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து டாக் எல்லாம் வாக்கிங் கூப்பிட்டுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாப்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை தான் சாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜேவை காமிக்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இன்ஸ்டாவை எடுத்து என்ஓ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்து அவளோட கம்பெனி நேம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு O3 போடுறாங்க. அப்பதான் ஒரு ஐடி கிடைக்குது. அதுல என்னன்னா ஜேவோ சனாவும் பீச் பிளேஸ்ல இருக்கும் பொழுது ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த பிக்சர் இருக்கும். அந்த டே வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இந்த புக்கை தான் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலா அந்த புக்கை ஜே தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபியான்சியை என்னை ஏமாத்திட்டா, எனக்கு ஜாபும் கிடைக்கல. அந்த டைம்ல என்ன ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சது மழை. நானும் அவனும் மழையில பயங்கரமா நினைச்சிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஜேவை பத்தி தான் எழுதியிருக்காங்க. இதை பார்த்த உடனே ஜே புரிஞ்சுக்கிறாங்க இது என்ஓட ஐடி தான்றது. ஸோ நம்ம என்ஓ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ என்ஓ காமிச்சா என்ஓ ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்காங்களா, அந்த டைம்ல ஜியான் வராங்க. உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு அப்படின்னு. இதனால கீழே போயிட்டு பார்சல் எடுத்துட்டு மேல வரும்பொழுது ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன சவுண்ட் அது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜே வந்துட்டு என்ஓ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஜேவோட கார் வந்து என்ஓட காரை மோதிடுது. ஸோ இதனால லெஃப்ட் மிரர் இருக்கு இல்லையா, அது வந்து உடஞ்சிடுது. ஸோ பின்னாடி தான் என்ஓ இருக்காங்கன்றதுன்னு கூட தெரியாம என்ஓக்கு கால் பண்றாங்க. கொஞ்சம் கீழே வர முடியுமா, காரை நான் தெரியாம மோதிட்டேன், லைட்டா ஸ்கிராச் ஆயிடுச்சு, லைட்டா தான், வேற எதுவும் இல்ல, சீக்கிரமா அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது, லைட்டாவா, இது உங்க ஊர்ல லைட்டா அப்படின்னு சொல்லி என்ஓ திட்டிட்டு இருக்காங்க. இப்படியே மாறி மாறி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்ஓலாம் ஜேவோட காரை எட்டி உதைக்க, இதுக்கு முன்னாடி என்ஓ ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவங்க செயின் இருக்கும் இல்லையா, அது வந்து கழண்டு விழற நிலைமையில தான் இருந்தது. இப்போ காரை எட்டி வச்சு ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அவங்க கழுத்துல மாட்டி இருந்திருப்பாங்க இல்லையா, அது அப்படியே கீழே விழுந்து உருண்டு ஜேவோட கால் கிட்ட வந்து வருது. அதை எடுத்து பார்த்த உடனே ஜே கண்டுபிடிச்சிடுறாங்க, இது நம்மளோட வெட்டிங் ரிங் தானே, என்னோடது, நான் தான் ரிவர்ல தூக்கி போட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு ரிங் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ஓ வந்து அவங்களோட ஷர்ட் எல்லாம் உதற அங்க இருந்து ரிங்க கீழே விழுது. அதை என்ஓ காலால க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜேலா அதை பார்த்துட்டு ஒழுங்கா நகர்ந்துரு, அது நம்மளோட ரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது நம்ம ரிங்லாம் கிடையாது அப்படின்னு என்ஓ சொல்றாங்க. ஜேலா என்ஓவை டபக்குன்னு தூக்கி படக்குன்னு நகர்த்திடுறாங்க. அப்புறம் அந்த ரிங்கையுமே எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்ததும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இது நம்மளோட ரிங் தான் அப்படின்னு. நான் தான் அதை அந்த தண்ணிலே தூக்கி போட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல என்ஓ அந்த ரிங்க புடுங்களா வர ஜேலா அதை தர மாதிரி இல்ல. ஜே அப்படியே என்ஓவை கார் கிட்ட லாக் பண்ண, சரி சொல்லு, இன்னும் நீ என்ன மறக்கல தானே, அதனாலதான் நான் 2 ரிங்கையும் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஜேவ அப்படியே பார்த்துட்டு இருந்த என்ஓ பட்டனை புடிச்சு கிஸ் பண்ணிடுறாங்க ஜேவ. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது, ஓ சாரி அப்படின்னு சொல்லி போகும்போது ஜே வந்துட்டு என்ஓ புடிச்சு கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இல்லையே ஜேவ தான் காமிக்கிறாங்க. எப்பவுமே கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க கேக்குறாங்க 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா. ஜேலாம் வந்து பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்காங்க. அந்த விஷயம் என்ன நடக்கும்போது, நான் இந்த உலகத்திலே இல்ல, நான் பறந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு ஜே பேச என்ஓ அங்கதான் இருந்திருப்பாங்க. நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜே ஷாக் ஆகி கேக்குறாங்க, ஏன் நீ வருத்தப்படுற, இப்பவும் நீ தான் ஃபர்ஸ்ட் வாலண்டியரா வந்து கிஸ் பண்ண, நம்ம அந்த பீச் பிளேஸ்ல இருக்கும்போது நீ தான் கிஸ் பண்ண, அப்புறம் ஏன் வருத்தப்படுறேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஜே வந்துட்டு நீ வேணும்னு சொல்றாங்க, என்ஓ எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ஓக்கு ஜே கூட இருக்கணும் தான் ஆசை, ஆனா ஜே கூட வந்து சனாவா தானே இருந்திருப்பாங்க, அப்புறம் எப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சன்யான் கிட்ட இருந்து ஜியான் கிட்ட டெக்ஸ்ட் வருது, நான் வந்து நீ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், வெளியில தான் இருக்கேன் அப்படின்னு வருது. இதனால அவசர அவசரமா போக அங்க ஒரு பொண்ணு தள்ளாடிட்டு நின்னுட்டு இருக்கு. அவங்கள கூப்பிட்டா அது சன்யாங் கிடையாது, இன்னொரு பிளேஸ்ல சன்யாங் அவங்களோட ஸ்டூடெண்ட்ட புடிச்சு கத்திட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் ஜியானா சன்யாங்கு பேச 3 இயர்ஸ் முன்னாடி சன்யாங்கே தான் வந்து ஜியானா பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இப்போ 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவலா பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இப்போ கேண்டில் டே அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்படின்னா இவங்க 3 பேரும் கேண்டில் ஏத்தி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத விஷயத்த ஷேர் பண்ணணும், இதுதான் கேண்டில் டேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் என்ஓ கேண்டில் ஏத்தி வச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் பூசானுக்கு போனேன், அங்க எனக்கு ஏமாற்றம் ஆனதுனால நான் 3 மாசம் எங்கேயோ போயிட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அந்த 3 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு வரும்பொழுது என்னோட வீட ஜியான் தான் பாத்துக்கிட்டான். வீட்டுல நீ எழுதி வச்ச ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் இருந்தது, நீங்க 2 பேரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஜேவோட விஷயத்த பத்தி சொல்றாங்க. இந்த பீச் பிளேஸ்க்கு போனது, ஜேவை மீட் பண்ணிட்டு ஒன்னா இருந்தது, ஜே சொன்ன சனாவே நான் தான், அவனை நான் தான் ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்ல ரின் ஜியான்லாம் கோபப்பட்ட மாதிரி தெரியல, அது உன்னோட சிச்சுவேஷன், நாங்க உன் மேல தப்பெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பக்கம் தான் 2 பேரும் சப்போர்ட்டா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்வியூக்கான क्वेश्चन கேக்குறாங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டைப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் அவங்க அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல டாங்ஷிக் என்ற கேரக்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் போலீஸ்மேன், அங்க டாங்ஷிக் பாத்தீங்கன்னா
பேனர்ல இருக்க மாடல் போட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்க கூப்பிட்ட பிறகுதான் கான்சியஸே வருது. இல்ல நான் சிங்கிள் தான், ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்படி இருந்தாலும் சரி, சனாவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீ வந்து எங்களோட என்வு தான் அப்படின்ற மாதிரி ரின் சொல்லி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து என்வு கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணி அவங்களோட ப்ரப்போசலை ஜே கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் ஜேவோட கன்சர்ன்ல இவங்க மார்க்கெட்டிங் டீம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து ஜே போனதுக்கு அப்புறமா சாய் வந்து என்வு கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன ஜேவே பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸம் தான், பேசாம நீங்க ஏன் பேசி பார்க்க கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்றது சாய்க்கு தெரியாது இல்லையா. ஜேக்கு ஒர்க் போயிட்டு இருக்கும் பொழுதுலாம் என்வு ஜேவை தான் பாக்குறாங்க. ஆனா ஜே கண்டுக்கிற மாதிரி இல்ல என்வு. இதனால என்வுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தென் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்வு ஜேக்கு கால் பண்றாங்க. ஆனா என்வு தான் பண்றாங்கன்றது ஜேக்கு தெரியும். ஆனா வேணும்ட்டே சிரிச்சுட்டே கட் பண்ணி விட்டுறாங்க. இத பார்த்து என்வும் பயங்கர சோகமாகிடுறாங்க. இப்படியே டேஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஜே சாயோட கம்பெனி வேற ஒரு பில்டிங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அது சக்சஸ் ஆனதுக்காக ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்றாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே என்வு தான் பாத்துக்கிறாங்க. இப்படியே பரபரப்பா ஒரு வேலையும் போயிட்டு இருக்கு. ஜேவோட கண்ணு ஃபுல்லா என்வு மேலேயே தான் இருக்கு. இந்த பார்ட்டிக்கு என்வோட ஃப்ரெண்ட்ஸ் ஜியான், ரின், சாய் எல்லாருமே வந்திருக்காங்க. ஜேவோட அப்பாவுமே வந்திருக்காங்க. சாய் வந்துட்டு ரின்ன ஜேவோட அப்பா கிட்ட இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்றாங்க. அவங்களுமே நல்லா தான் பேசுறாங்க ரின் கிட்ட. உன்னை பத்தி சாய் நிறைய சொல்லியிருக்கான், பாக்கும்போதே நல்ல பொண்ணாதான் தெரியுற அப்படின்ற மாதிரி இவங்க பேச ரின்க்கு நான் சந்தோஷமா இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட கிராஜுவேஷன் டிகிரி முடிஞ்சதா இல்ல இன்னமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுறாங்க. இத கேட்டதும் ரின்க்கு பயங்கர ஷாக். பிகாஸ் அவங்க கிராஜுவேட்லாம் ஆகிட்டாங்க, பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சாய் வந்து அவங்களோட அங்கிள் கிட்ட இப்படி போய் சொல்லி வச்சிருக்காங்களே அப்படின்னு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பார்ட்டி போயிட்டு இருக்கு. ஜே சாய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரின்லாம் வந்துட்டு சோகமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு ரின்னா கூப்பிட்டுட்டு போறாங்க. சாய் ஏன் இப்படி சொன்ன, நான் தான் கிராஜுவேட் ஆகிட்டேன்ல, எனக்கு ஃபுல் டைம் ஒர்க் பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் அமையற வரையும் நான் பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணுவேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி இப்படி சொல்றமேன்னு வருத்த கூட இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க சாய் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா நீ பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்க, அதை எப்படி நான் சொல்றது, நீ பெர்மனன்ட் ஜாப் பண்ணியதானே நான் சொல்லி இருந்திருப்பேன். சோ நீ பார்ட் டைம் பண்றதுனால தான் நீ இப்போவும் கிராஜுவேஷனுக்கு படிச்சிட்டு இருக்கன்னு போய் சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பத்தி நீனே புரிஞ்சுக்கலனா எப்படி, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. எப்போ ரெண்டு பிரேக்கப் பண்ணாலும் சாய் எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடுவாங்க. ஆனா இந்த டைம் சமாதானமே படுத்த முடியாதுன்றது சாய்க்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ கம்பெனியை காமிச்சா என்வும் ஜேவும் மாடியில பேசிட்டு இருக்காங்க. என்வுக்கு புரிஞ்சிடுது இதுக்கப்புறம் ஜே மேல இருக்க ஃபீலிங்ஸ மறைச்சு வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சு, ஆக்சுவலா பீச் பிளேஸ்ல இருந்த சனா நான் கிடையாது, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த என்வும் இல்ல, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல, சோ என்னோட கேரக்டரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, இப்படி இருந்தாலுமே இதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க என்வு. அதுக்கு ஜே சொல்றாங்க, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னோட இன்சைடு தான் லவ் பண்ணேன், என்னாலே உன்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான், ஆனா நம்ம ஸ்லோவா போகலாம், ஃபர்ஸ்ட் டேட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜே வந்து என்வுக்கு நெக்லஸ் மாட்டி விடுறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. என்வும் ஜேவும் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட ஒரே ரொமான்ஸா தான் போயிட்டு இருக்கு. இப்போ சாய காமிக்கிறாங்க. எப்படியாச்சும் ரின்னை சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி ரின்க்கு கால் பண்ணு, ஆனா போன் அட்டென்ட் பண்ணி ஹலோன்னு சொல்றது வேற ஏதோ பர்சன், ஆனா அந்த பர்சன் ஜியான் இல்ல அப்படின்றது சாய்க்கு தெரியும். அப்போ ரின்னோட போன்ல இருந்து யார் பேசிருப்பா அப்படின்னு சொல்லி யோசனையில இருக்காங்க சாய். இப்போ இன்டர்வியூக்கான क्वेश्चन ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை கேட்டது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கேட்க ஜேலா என்வோட காதை மூடிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்வோலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜே அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா என்வோ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் அது ஜியான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மிடில் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தான், அப்போ பயங்கர ஹேண்ட்ஸமா இருந்தான், அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் அப்படின்னு சொல்றாங்க. என்வோ பேசுறா ஏதோ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஜே வர சொல்லு என்ன சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்வோலாம் சொல்லலையே. இப்போ நெக்ஸ்ட் டே என்வோ வந்து அவங்களோட ஒர்க் விஷயத்துக்காக ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போயிருக்காங்க. அங்க ஒரு ஹீரோ இருப்பாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட தப்பா பேசுவாங்க. இத ஓரமா நின்னு என்வோ கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் நீ உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸே பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ அந்த பொண்ணு மேல டச் பண்ணி பேச இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இத நோட்டீஸ் பண்ண என்வோவும் அங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. என்வோ உங்களோட ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கா, ஒருத்தவங்களுக்கு கால் வருது ஹீரோயினை காணோம் அப்படின்னு. அதாவது அந்த பொண்ணு தான் என்வோ கூட காப்பாத்தி விட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாடல் பொண்ணு தான். இந்த விஷயத்தினால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே பரபரப்பா போயிட்டு இருக்கு. சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்வோவும் வெளியில வந்து கார் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த காருக்குள்ள தான் அந்த மாடல் பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. தென் என்வோவும் அந்த மாடல் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாங்ஷெக் பிளேஸ காமிச்சா ஒரு திருடனா புடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க கூட சண்டை போட்டதுனால டாங்ஷெக் கண்ணத்துல கொஞ்சம் அடிபட்டுரும். சோ இதுக்கப்புறமா டாங்ஷெக் அவங்களோட வீட்டுக்கு போக வீட்டு வாசல்லையே அந்த மாடல் பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. அந்த மாடல் பொண்ணை பார்த்ததும்
திரும்பவும் இங்க வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி டாங்ஷிக் கேக்குறாங்க. சோ இவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க போல. ஏய் சீக்கிரம் ஓபன் பண்ணு எனக்கு குளிருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாடல் பொண்ணுமே டாங்ஷிக் கண்ணத்தை பிடிச்சி என்ன திரும்பவும் அடிபட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க டாங்ஷிக்லாம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி தான் இருக்கு. இந்த மாடல் பொண்ணு டாங்ஷிக்கோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாங்ஷிக் கிட்ட இருந்து அட்டென்ஷன் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் பண்றாங்க. ஆனா டாங்ஷிக் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட உட்கார்றாங்க. இதை எடுத்து பார்த்து இதுல இவ்ளோ கேலரிஸ் இருக்கு, என்னோட ஃபிட்னஸே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பேச அப்புறம் நீ இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி பிளேட் எடுக்கிறாங்க. இல்ல நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாடல் பொண்ணு. அப்புறம் அதை எடுத்து டாங்ஷிக் ஊட்டி விட வர டாங்ஷிக் ஷை ஆகி அவங்களே பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாடல் பொண்ணு மைண்ட் வாய்ஸ்லாம் டேய் உனக்கு கொஞ்சமாவது புரியுதா, நான் என்ன ட்ரை பண்றேன்னாவது புரியுதா அப்படின்னு தான் இருக்கு. தென் இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பயங்கர ஜாலியா வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா மாடல் பொண்ணு டாங்ஷிக் கிட்ட வீடியோ கேம்ஸை தவிர வேற ஏதாவது என் கூட பண்ணணுமா அப்படின்னு சொல்லி டாங்ஷிக் முகத்துக்கு முன்னாடி வந்து பேச நம்ம சேர்ந்து மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மாடல் பொண்ணெல்லாம் கடுப்பாகி மறந்துரு நான் சும்மா தான் சொன்னேன் இடியட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இடியட்டா உன்னை விட நான் பெரியவன், எப்படி நீ வந்து இப்படி சொல்லலாம், மரியாதை கொடுக்காம பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுல கேக் தான் இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு டாங்ஷிக்கு பர்த்டே. அது தெரிஞ்சுட்டு தான் மாடல் பொண்ணு டாங்ஷிக் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா மாடல் பொண்ணை விடுறதுக்காக டாங்ஷிக் தான் கூட வராங்க. ஒரு இடத்துல மாடல் பொண்ணு ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஏன் நிக்கிற, உன்னோட மேனேஜர் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்ல எனக்காக நீ 1 மினிட் மட்டும் கொடுப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. 1 மினிட்டா, ஓகே தரேன், ஆனா எதுக்காக அப்படின்னு டாங்ஷிக் கேட்க உடனே அந்த மாடல் பொண்ணு வந்து டாங்ஷிக்கை கிஸ் பண்றாங்க. இதனால ஷாக் ஆகி டாங்ஷிக் ஸ்டாப் ஆக இன்னும் நான் கேட்டா 1 மினிட் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டாங்ஷிக்கை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன் கட் பண்ணா இப்ப அந்த மாடல் பொண்ணு ஷூட்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. மேம் நான் உங்களுக்கு லிப்ஸ்டிக் செட் பண்ணி விடுறேன் அப்படின்னு போக இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் பொண்ணு சொல்றாங்க. தென் அவங்க லிப்ஸை பார்த்து டாங்ஷிக் கூட கிஸ் பண்ணதை நினைச்சு அவங்க பாட்டுக்கும் தனியா சிரிச்சிட்டு இருக்காங்க. மேனேஜர் மாடல் பொண்ணு கிட்ட இவ்வளவு நேரம் எங்க தான் போனீங்க அப்படின்னு கேட்க எனக்கு பிடிச்சவங்க கூட என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் அங்க போனேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க மாடல் பொண்ணு. டாங்ஷிக் பாத்தீங்கன்னா தனித்தனியா நடந்து வராங்க. அதுவும் எப்படி முகத்துல புன்னகையோட அவங்களோட கிஸ்ஸ பத்தி நினைச்சுக்கிட்டு. ஆக்சுவலா மாடல் பொண்ணுக்கும் சரி டாங்ஷிக்கும் சரி 2 பேருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ். இப்போ சாய் ஜியான் ஜே ரின் யன்வோ சன்யாங் இப்படின்னு சொல்லி எல்லாரையும் காமிக்கிறாங்க. இவங்க 6 பேரை மையமா வச்சுதான் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். லவ் பத்தி காமிச்சிருந்திருப்பாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்ற அந்த பாண்டிங்க காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த 6 மெம்பர்ஸ் தான் இன்டர்வியூ எடுத்திருந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பை டாடா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமால 3-4 கப்பல்லாம் இருந்திருப்பாங்க. அதுல கடைசியா பார்த்து டாங்ஷிக் அந்த மாடல் பொண்ணு இவங்களோட கப்பல் தான் பிடிச்சிருந்தது. அந்த லவ் ஸ்டோரியுமே பிகாஸ் ஷார்ட்டா கியூட்டா இருந்தது இல்லையா, அதனாலதான். ஆனா என்ன ஸ்டார்டிங்ல இருந்து சாய் ரின் பெஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருந்திருப்பாங்க. ஆனா கடைசியா வந்து பிரேக்கப் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. தென் உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத காமெண்ட்ல சொல்லிருங்க. சோ நான் உங்களை வேற ஒரு சீரீஸ்ல பாக்குறேன். டாடா பை பை. அண்ட் ஒன் மோர் திங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.